ஹாய் ஹலோ பிடிஎஸ் ஆர்மீஸ் மை பிக் பிடிஎஸ் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு மினி சீரியஸ் தாண்டா. வில்லேஜ் தாய் மாமா சிட்டி கேர்ள். இது ரொம்ப நாள் பெட்டிங்கில் கிடக்கிற ஒரு ட்ராமா தான், ஒரு சீரியஸ் தான். இது ரிக்வஸ்ட் ஒன்று கேட்டவங்க பரிஸ்தா ஸ்ரீ. கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன், ஐடியா தெரில. கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. உங்களுக்காண்டி தான் இந்த மினி சீரியஸ். ஓகேவா? ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க, அதனால ஒரு பர்த்டே விஷயம் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டேடா ஆர்த்தி எஸ். உங்கள் நேம் தெரில, பட் உங்கள் ஐடியை மென்ஷன் பண்ணுறேன். ஆர்த்தி எஸ் அப்படின்னு தான் உங்கள் ஐடியில் இருந்துச்சு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இவங்களுக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாமே பர்த்டே விஷ் சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகேடா. ஓகே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் இன்றைக்கி எல்லா நேரமும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. படித்தா நல்லா படிங்கடா. ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அவங்க லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி ஹாப்பியாக மூவ் ஆன் ஆகி ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவாடா? சரி, ஓகே. இதில் ஒரு 10 எபிசோடு வாக்கில் போகும். நான் முடிஞ்ச லெவலுக்கு வேகமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ வாங்க வில்லேஜ் தாய் மாமா சிட்டி கேர்ள் போயிடுவோமா? இதில் சொல்லவே வேணாம், இது எந்த ஒரு இன்ட்ரூவும் வேணாம். நீங்கள் ஒரு சிட்டி கேர்ள் அண்ட் உங்களுடைய தாய் மாமாஸ் நம்ம பாய்ஸ். ஓகேவா? ஹலோ. சொல்லுங்கள், யார்? சார், மேடம் இருக்காங்களா? மேடமா? எந்த மேடம் கேட்குறீங்க? சார், என்னோட அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. நீங்கள் யார்? சார், நாங்கள் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம் சார். ஸ்கூல்லேருந்து பேசுகிறீங்களா? எதுக்கு? சார், மேடம் கிட்ட தான் பேசணும். கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறீங்களா? இந்தா நிமிஷம் லைனில் எடுங்க. ஏய் டாடி. ஓய். என்னங்க? என்னோட ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்திருக்குடி. என்னான்னு கேளு. ஃபோன் வந்திருக்கா? எதுவும் ப்ராப்ளமா? என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்னன்னு கேளு. இதோ வரேங்க. ஹலோ. சொல்லுங்கள். ஓ, அப்படியா? ஓகே ஓகே. இப்போ வந்துடுறேன். சரி மேடம், சரி, நீங்கள் பார்த்து இருக்க வைங்க. ஒயனா இப்போ வந்துடுறேன். சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒயன் உங்கள் அம்மா தான் இப்போ ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் அப்பா கிட்ட, வாங்க ஒயன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஏன்டி, என்னாச்சு? ஐயோ, இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? ஆன்சர் பண்ணால் தான் வருவீங்களா? இதெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? வாங்க உடனே ஒயன் ஸ்கூல் போயிட்டு வருவோம். இல்லை எதுவும் பிரச்சனையா? அவளுக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நல்ல விஷயந்தான். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் இப்போ ஸ்கூலுக்கு தான் வராங்க. ஸ்கூலுக்கும் வந்துட்டாங்க. இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டு உங்கள் டீச்சர்கிட்ட தான், எங்கள் டீச்சர் ஒயன் இந்தா அங்கே இருக்கா, கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு. சரி. என்னடி ஒயனுக்கு எதுவும் பிரச்சனையா? முடியலையா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நல்ல விஷயந்தாங்க, அமைதியாக இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா உங்ககிட்ட வராங்க. ராசாத்தி, ஐயோ சரி வா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா பார்க்குறாங்க, என்னடி நடக்குதுங்க? ஐயோ அமைதியாக இருங்கங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு சால் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த சாலை உங்கள் மேலே போட்டு அப்படியே உங்கள் மூஞ்சியை கவர் பண்ணி விட்றாங்க. கவர் பண்ணி விட்டு அப்படியே உங்களை இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ உங்களை போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்கிறாங்க. நீங்களுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இப்போ உங்களுக்கு இந்த பேடெல்லாம் கொடுத்து வைக்க சொல்லிட்டு அப்படியே உங்களை ஓரமாக உலக்கைய போட்டு உங்களை உட்கார வைக்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்குன்னு. ஆமாடா, நீங்கள் வயசுக்கு வந்துட்டீங்க, அதனால தான் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கும் நியூஸு. அம்மா ரொம்ப ஹாப்பியாக இப்போ உங்களை கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறாங்க. உலக்கைய போட்டு ஒரு தனியாக உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்குன்னா எதுக்குடா இப்போ இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு சிட்டி கேர்ள் அண்ட் ஆட்டிடியூட் கேர்ள், எப்போயுமே துருத்துருன்னு இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி உட்கார வச்சுருக்காங்க. உங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப அப்செட்டில் அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாட்ட கத்துறீங்க, அம்மா என்னம்மா என்னை எப்படி உட்கார வச்சிட்ருக்கீங்க? சரி, ஏதோ ஒன்று நீங்கள் சொல்கிறீங்களே, பெரியவங்க சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டே வந்தா இப்போ இன்னும் எங்கேயோ உட்கார வச்சிட்ருக்கீங்க. இப்படி தாண்டி உட்காரணும், அமைதியாக உட்காருடி. இப்படிலாம் என்னால் உட்கார முடியாதும்மா, போகுமா, இதெல்லாம் எடுங்கம்மா, நான் ஃப்ரீயாக பெட்டில் தான் படுப்பேன், நான்லாம் கீழே படுக்க மாட்டேன், போகுமா. ஒயான், அம்மா சொல்கிறத கேட்கணும், இப்படி தான் படுக்கணும். என்ன தாண்டி நடந்துகிட்ருக்கீங்க? ஐயோ, நான் 3 வயசுக்கு வந்துட்டாங்க.
ஐயோ என் ராசாத்தி, இதை ஏன்டி என்கிட்ட சொல்ல மாட்ற? அவள் ஃபேஸை கவர் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு தெரிலையா? இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், உலக்கையெல்லாம் தூக்கி போடுறேன், இன்னுமா அவங்களுக்கு புரியலை? ஸோ ஆமாடி, ஆமாம், நீ அவளுக்கு முடியலையோ அப்படின்னு நினச்சி நான் பயந்துட்டேன்டி. உங்கள் லிட்டில் பிரின்சஸ்க்கு முடியலைன்னா அப்பா என்னையும்லாம் போட்டு பாடாப்படுத்திடுவீங்க. ஐயோ சரி ஓகே மா, நீ இங்கேயே இரு ஓகேவா? எங்கேயுமே போகக்கூடாது ஓகேவா? ஏதாச்சும் ஒன்றுனா அம்மாவை டக்குன்னு கூப்பிட்ரு. ஏய் பிள்ளை கூடயே இருடி. பிள்ளை கூடயே இருந்தால் யார் சாப்பாடு செய்கிறது? நீங்கள் செய்கிறீங்களா? ஆ, உன் தம்பிங்களாம் வெட்டியாக தானே ஊரில் இருக்காங்க, அவங்களெல்லாம் வரவை, அவங்க சமைக்கட்டும், அவங்க வீட்டு வேலை பார்க்கட்டும். எப்போ பார்த்தாலும் என் தம்பிங்களை ஏதாவது சொல்லேன்னா உங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா அவங்க பாட்டிக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க. ஹலோ அம்மா. ஆ சொல்லுடி லட்சுமி. அம்மா ஒயன் ஒயன் அம்மா, ஒயன் பெரிய பொண்ணு ஆயிட்டாம்மா. ஐயோ என்னடி சொல்கிற? ஒயன் பெரிய மனுஷி ஆயிட்டாம்மா. சரி அவளை பத்திரமா தானே உட்கார வச்சுருக்க? ஆமாம்மா. சரி அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துடு, இங்கே பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணிடுவோம். மா ஐயோ என் ஹஸ்பண்ட் விட மாட்டார், வேணாம் நம்ம இங்கேயே வச்சு பண்ணிக்கிறோம்மா சடங்கை. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ தம்பிங்களெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே வந்துரு. ஏய் இங்கே நம்ம கிராமத்தில் வச்சு பண்ணுவோண்டி, அதாண்டி நல்லாயிருக்கும். சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கடி, இங்கே வச்சு பண்ணாதாண்டி கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்லணும்ல, புரிஞ்சுக்கோடி. மா இவர் விட மாட்டார்மா, நான் என்னம்மா பண்ணுறது? வேணா ஒன்று பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வேணால் நம்ம இங்கே வச்சே, அதாவது சிட்டியில் வச்சே வந்துட்டு இவளுக்கு சடங்கு முடிச்சிடுவோம். அப்புறம் வந்துட்டு வில்லேஜில் வச்சுட்டு இன்னொரு சடங்கு பெரிய சடங்காக பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் சொல்லி. ஓகேவாம்மா? சரிடி, சரி சரிம்மா. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு நாளைக்கு கிளம்பி வாங்கம்மா. நான் ஒரு ஆளாக பார்த்துக்கிற முடியாது, எல்லாத்தையும் எல்லா வேலையும் இருக்குது, நிறைய பேத்துக்கு சொல்லணும், நான் ஒரு ஆளாக பார்க்க முடியாது. அவங்கள கூட்டிகிட்டு வாங்க நீங்கள். சரிடி. எங்கே இருக்காங்க அவங்களாம்? அவங்ககிட்ட கூட நான் பேசுகிறேன். அவங்களாம் வயலுக்கு போயிருக்காங்கடி. அடுத்து பூரா நீ அறுவடை பண்ணணும்ல, எல்லாமே வந்துட்டு நெல்லெல்லாம் அறுவடை பண்ணணும்லடி, அதனால் வயலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இனிமே தான் வருவாங்க, 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. வரவும் கூப்பிட சொல்கிறேன். ஆ சரிங்கம்மா, கண்டிப்பாக கூப்பிட சொல்லுங்கள். அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த விஷயத்த, இல்லைன்னா ஏன் சொல்லேன்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஆ சரிடி, நான் வந்தோடனே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியும் இப்போ ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஐயோ என் பேத்தி, என் செல்ல பேத்தி பெரிய மனுஷி ஆகிட்டா, பேத்தியை பார்க்கணும் போல் இருக்குது. இப்போ தான் நாளைக்கு விடியுமோ ஊருக்கு போவோன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டினா சின்ன குழந்த மாதிரி துள்ளி குதிச்சிட்ருக்காங்க. அவ்வளோ ஹாப்பி, உங்கள் பாட்டிக்கு செம ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது 3 பேர் வீட்டுக்குள்ளே வராங்க, வேறு யாரும் இல்லை, ஜின்னு, சுகா அண்ட் ஜேகோப், இவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. ஏய் என்னடா மணி 1:30 தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்க? மா இல்லைம்மா, அவங்க தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துட்டு எங்களை மாற்றி விடுங்கடான்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிவிட்டாங்க, அதாம்மா வந்தோம். சாப்பாடு எடுத்து வைங்கம்மா, சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் அவங்கள மாற்றி விடணும். ஓ அப்படியா? ஏய் ஜின்னு, என்னம்மா? ஏய் போய் அவங்களையும் கூட்டிகிட்டு வாடா. மா அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க, இப்போ போய் நாங்கள் அவங்கள கூப்பிட்டா கத்துவாங்க. ஏய் ஒரு நல்ல விஷயம் இருக்குடா, அதை சொல்லணும், அதுக்காண்டி தான், போய் அவங்கள கூட்டிகிட்டு வா. அப்படியா? என்ன நல்ல விஷயம்? அவங்களையும் கூட்டிகிட்டு வா, எல்லாத்துக்கிட்டையும் மொத்தமாக சேர்த்து சொல்லுவோம் போ. அப்படியா? இதுக்கு நான் தான் கிடச்சினா? என்னை மட்டும் தான் அனுப்புவீங்களா? இவங்க 2 பேர்த்த அனுப்பவே மாட்டிங்களா? டேய் புலவாம போடா. எப்போ பார்த்தாலும் என்னையவே வேலை வாங்குங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னும் போகிறாரு. ஆரம், ஆரம், ஆரம். என்னடா ஜின்னு? அம்மா கூப்பிட்றாங்க, வீட்டுக்கு வாங்க. அம்மா கூப்பிட்றாங்களா? வேலை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமாம், நான் தான் அதெல்லாம் சொன்னேன், பட் அம்மா கேட்கல. வாங்க 4 பேர் வாங்கடா. சரி நீ போ வாரோம். ஏய் தயாங்க, ஜேகே, ஜிமினு. என்ன ஆரம்? வாங்கடா, அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டாங்களா என்னான்னு போய் கேட்டு வருவோம். அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டாங்களா? எதுக்கு? என்னான்னு தெரிலையே, அம்மாவுக்கு எதுவும் உடம்பு முடியாமல் இருக்குமோ என்னான்னு தெரில. அவன் என்னமோ நல்ல விஷயம்னு சொல்லிட்டு போனேன், என்ன நல்ல விஷயம்னு தெரில, வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு இப்போ ஜின்னு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் கேட்குறாங்க, என்னம்மா நல்ல விஷயம் சொல்லுங்கம்மா, இப்போ தான் 7 பேருமே இருக்கோம்ல, சொல்லுங்கம்மா என்னம்மா சொல்லுங்கம்மா சீக்கிரம். அது ஒன்றும் இல்லைடா, ஒயனு
ஐயோ எனக்கு ஏதாச்சும் ஆச்சா, எனக்கு முடியலையா, எனக்கு ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பதறாங்க. பாய்ஸு 7 பேருமே பதறாங்க. பாட்டினா டே 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நல்ல விஷயந்தான். என்னம்மா நல்ல விஷயம், ரொம்பவே இழுக்காம தயவுசெய்து சொல்லுங்கம்மா. ஐயோ ஒயன் பெரிய மனுஷி ஆயிட்டாடா. என்னது? ஐயோ ஒயன் பெரிய மனுஷி ஆயிட்டாடா. ஸோ மா என்ன சொல்கிறீங்க? ஆமாடா, ஒயன் பெரிய மனுஷி ஆயிட்டா. மா இப்போ ஒயன் எவ்வளோ அழகாக இருப்பா. ஏய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? சரி ஒயனுக்கு முறை செய்யணும். நிறையா வந்து நம்ம வந்து ஊருக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம் சரியா? நம்ம வந்துட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுவோம்டா. நிறையவே வந்துட்டு நீங்கள் தான் முறை செய்யணும் எனக்கு, அதனால் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம். ஏம்மா ஒயனை இங்கே வர வைக்கலாம்மா, இங்கே வச்சு நம்ம வந்து பெரிய விசேஷமாக வைக்கலாமா? அவளை இங்கே வர வைப்போம்மா, நம்ம அங்கே போவேணாமா? இல்லைடா, அதை தான் நானுமே சொன்னேன். உங்கள் அக்கா என்ன சொல்கிறானா, உங்கள் மாமா விட மாட்டார், நம்ம வந்து சிட்டியில் வச்சு பண்ணிக்கலாம், அப்புறம் வந்துட்டு வில்லேஜுக்கு வந்துட்டு ஒயனை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வில்லேஜில் வந்துட்டு விசேஷம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. சொல்லாமே அப்படியா, சரி ஓகே, சரி எங்களுக்கு ஒயனை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் மாமாஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிடா, சரி சரி, நீங்களாம் என்னென்ன வாங்க போகிறீங்க அதை முதல் சொல்லுங்கள். அம்மா நான் வந்து எனக்கு சேலை வாங்கி கொடுக்க போகிறேம்மா. சேலையா? ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி சொல்கிறாரு. ஜேகே மா நான் கொலுசு எடுக்க போகிறேம்மா. அப்புறம் ஜிமின்னு மா நான் ஒட்டியானம் எடுக்க போகிறேம்மா. அப்புறம் தயாங் அம்மா நான் வந்து தோடு எடுக்க போகிறேம்மா. அப்புறம் ஜெய்ஹோப் அம்மா நான் வந்து ஒயனுக்கு வளையல் எடுக்க போகிறேம்மா. அப்புறம் சுகா நான் வந்து ஒயனுக்கு நெக்லஸ் எடுக்க போகிறேம்மா. அப்புறம் ஜின்னு என்னோட எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க, அப்போ நான் என்னத்தடா எடுப்பேன்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்லிட்டோம் இதை தான் நாங்களாம் எடுக்க போகிறோம். சோச்சோ போச்சு, இப்போ நம்ம என்ன சொல்கிறது? அம்மா நான் வந்து எனக்கு மோதிரம் எடுக்க போகிறேன். அட்டப்பாவி சூப்பரானது அவன் செலக்ட் பண்ணிட்டானே, இதை நம்ம யோசிக்கவே இல்லை. ஏன்னு பாய்ஸ் பூரா யோசிச்சுட்ருக்காங்க, அவங்க மாமாஸ் பூரா. அப்படியே ஜின்னு குதிச்சுக்கிறாது. ஐயை நான் தானே இது எனக்கு மோதிரம் மாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கனம் காமிச்சிட்ருக்காரு எல்லாத்துலேயும். இப்போ அங்கேயே ஒரு ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ அவங்க பாட்டி தான் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கடைக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கடா, சும்மா சேலை நெக்லஸ் இது மட்டும் எடுக்கக்கூடாது, பாத்திரம் பண்டமும் எடுக்கணும் சரியா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு உங்கள் பாட்டி போகிறாங்க. அவங்க மாமா எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு பாட்டி போகிறாங்க. போயிட்டு நிறையாவே எடுக்கிறாங்க. அண்டா, பானை, சேலை, உங்கள் மாமா சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பார்த்து உங்களுக்கு எது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கற்பனை உலகத்தில் மிதந்து எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு இது அழகாக இருக்குமா அது அழகாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவ்வளோ செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க எல்லாருமே. அவ்வளோ இதாக அவங்களுக்கு வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் பாட்டினா டேய் முடிஞ்சாடா வீட்டுக்கு போகண்டா, டேய் முடிஞ்சாடா. மதியம் அதாவது சாப்பிட்டு முடித்தோடனே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க உங்கள் பாட்டியை. நைட்டு 8 மணி ஆகுது, இன்னும் செலக்ட் பண்ணி முடிக்கலை. எல்லாம் அது நல்லா இருக்காது இது நல்லா இருக்காது நல்லா இதாக எடுங்கன்னு சொல்லிட்டு 8 மணி வரையும் போட்டு உங்கள் பாட்டியும் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. உங்கள் பாட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வருது. டேய் வீட்டுக்கு ஏன்டா இப்படி போட்டு என்னையே கொடுமைப்படுத்துறீங்க, என்னையவாது வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்கடா. ஒரு 5 நிமிஷமான்னு சொல்லிட்டு இப்படியே 1/2 ஆக்கிடுறாங்க எடுக்கிறதுக்கு. மணி 8:30 ஆயிடுச்சு நைட்டு. அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஆளாளுக்கு அப்படியே கனவு தான். அடுத்த நாள் உங்களை பார்க்க போகிறாங்க. அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கு ரொமான்ஸ் ஓடிட்டுருக்கு. அவங்களோட கற்பனையிலேயே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு லெவலுக்கு அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சின்ன பொண்ணு தான் இருந்தாலுமே வந்துட்டு உங்களோட தாய் மாமாஸ்க்கு உங்களை வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவங்களாம் ஆளாளுக்கு வந்துட்டு அவங்கவுங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்களே, சேரீ எடுக்க போகிறேன், கொலுசு எடுக்க போகிறேன், தோடு எடுக்க போகிறேன், ஒட்டியானம் எடுக்க போகிறேன், இப்படி சொல்லியிருப்பாங்களா. ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் போட்டு அப்படியே வந்துட்டு நடந்து வர்ற மாதிரி அப்படியே அவங்களாம் இமேஜின் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவங்க வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் அந்த இதெல்லாம் தாவணி கட்டியிருக்க மாதிரி, சேரீ கட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களை இமேஜின் பண்ணி அவங்க வந்து அவ்வளோ உங்கள் அழகை வந்துட்டு அவங்க இமேஜின்லேயே அவங்க ரசிச்சுட்டு அப்படியே படுத்துக்கிட்டே சிரிச்சுட்டே படுத்து கிடக்காங்க. இப்போ திடீர்னு இவன் எதுக்கு சேரீ எடுத்து கொடுக்குறேன்ட்டியான், இவன் எதுக்கு கொலுசு எடுத்து கொடுக்குறான்ற அவங்களுக்குள்ளேயே வந்து கன்ஃபியூசன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கேட்குறாரு, ஏய் ஜேகே நீ எதுக்கோ எனக்கு கொலுசு எடுத்து கொடுக்குறேன்ட, நீ எதுக்கு அவளுக்கு சேரீ எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னால்
நான் அவளுடைய மாமா, நானும் அவளுடைய மாமா. ஏய், நம்ம எல்லாம் அவளோட மாமா தான், அதனால தான் ஒவ்வொன்றா எடுத்திருக்கோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறாரு. ஆமாம்ல, ஆமாம் தான், போய் தூங்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனோடனே எல்லாம் தடபுடலாம் எந்திரிச்சு கிளம்புறாங்க. ஐயோ என்ன பார்க்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. கிளம்பி குட்டி யானை பிடிச்சி தான் வராங்க. ஏன்னா வந்துட்டு பாத்திரம் பண்டம்லாம் நிறையா வாங்கியிருக்காங்களே, அதனால் ஒரு குட்டி யானையை பிடிச்சி அதில் தான் வந்துட்டு அவங்க மாமாஸ் எல்லாருமே வராங்க, அவங்க பாட்டி எல்லாருமே வராங்க. இப்போ வந்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. அப்படியே எல்லாருமே வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. அப்படியே ஊரே உங்களை தான், உங்கள் வீட்டை தான் பார்க்குது. ஏன்னா உங்கள் மாமாஸ்லாம் அவ்வளோ இதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அலப்பறை பண்ணுறாங்க. ஒயன் ஒயன் ஒயன்னு சொல்லிட்டு ரொம்பவே அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இப்படின்னு வெட்டியெல்லாம் போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க அவங்க மாமாஸ். ஆனால் வந்துட்டு இன்னுமே உங்களுக்கு சடங்கு தலைக்கு தண்ணி ஊற்றலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு வெடியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னா யாடா இவங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் உங்களுக்குலாம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த வெடி சவுண்டு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இவங்க ரொம்பவே வந்துட்டு அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் மாமாஸ். ஆனால் உங்கள் மாமாஸை உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் வந்துட்டு இந்த வெடி சவுண்ட்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. யாரா இவங்க எப்படிலாம் அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் உங்களுக்குலாம் இருக்குது. இப்போ வந்து வெடியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு உங்கள் அம்மா தான், டே அக்கம் பக்கத்தில் ஆள் இருக்காங்கடா, தயவுசெய்து உள்ளே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்தோடனே உங்கள் பாட்டி உங்ககிட்ட வராங்க. வந்து ஏ ராசாத்தி, என் செல்ல பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதிரி திஷ்டி போட்டு காதில் சொல்ல போடுவாங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு அவங்க இது கண்மை எடுத்துகிட்டு வர சொல்லி உங்கள் காதுகிட்ட தொட்டு வைக்கிறாங்க. வச்சு விட்டு காற்று கருப்பு அடிச்சிடும், இதை எப்பயுமே வந்து இவளுக்கு வச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க உங்கள் பாட்டி. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, பாட்டி மாமாஸ் வந்திருக்காங்களா? ஆமாடி பாட்டி, நான் மாமாஸை பார்க்கணும் பாட்டி. ஏய், இப்போலாம் பார்க்கக்கூடாது, நீ பொண்ணு, அவங்களெல்லாம் இப்போ பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது? அது வந்து ஒரு சம்பிரதாயமா, இந்த மாதிரி டைமில் வந்து பசங்களை பார்க்கக்கூடாது. பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா மூஞ்சி பூரா பருவு வரும். பருவு தானே வரும், வந்தால் பரவாயில்ல, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் அவங்கள பார்க்கணும், நான் போய் பார்த்துட்டு வரேன் பாட்டி. ஏய், அப்படிலாம் பார்க்கக்கூடாது, நான் சொல்கிறேன்ல. ஏய், இவளை எங்கிட்ட விடாதடி, இவன் நைஸாக கலந்துக்கிட்டாலும் கலந்துக்குருவா. அவங்கள பார்க்கக்கூடாது, சரியா? அவனுக்கு புரியுதா? எனக்கு புரியுது, என்கிட்ட சொல்லி என்ன பண்ண? இவன் வந்து அப்படியே வந்து எல்லாருக்கள்லையும் மண்ணை தூவிட்டு இவன் வந்து இது பண்ணிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நீங்கன்னா, எனக்கு மாமாஸை பார்க்கணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்கள் மாமாஸ்லாம் கீழே இருக்காங்க, அவங்களுக்குமே உங்களை பார்க்கணுன்னு தோணுது. ஆனால் அவங்களுக்கு தெரியும் வந்து உங்களை பார்க்கக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களுமே உங்களை பார்க்க வரல. கீழே தான் உங்கள் அப்பா கிட்ட அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாமா, என்னங்கடா மாப்பிள்ளைங்களா? என்ன மாமா, குட்டி தேவதை பெரிய மனுஷி ஆயிருக்கா, எங்கள் ஊரில் வச்சு சடங்கு வைக்காமல் இங்கே வச்சு வைக்கிறீங்க, என்ன மாமா நீங்கள்? டேய் இருங்கடா, இங்கே வச்சு முடிச்சுக்கிடுவோம்டா, அடுத்து உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் ஊரில் வச்சு பண்ணலாம்டா, ஓகேவாடா? இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் வச்சு நாங்கள் பெரிய சடங்காக வைப்போம், அப்போல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, ஓகேவா? சேர்றா, நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கோங்கடா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாஸும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னா உங்கள் மாமாஸை பார்க்கணும் போல் இருக்குது, இவங்க விடவே மாட்டுறாங்க. உங்களுக்குன்னா இரிட்டேட் ஆகுது. ஏற்கனவே வெளில போகாமல் வேறு அடைச்சி வச்சுருக்காங்க, உங்களுக்கு அதுவே இரிட்டேட்டு. இதில் மாமாஸ் வந்திருக்காங்க, மாமாஸை பார்க்க விட மாட்டுறாங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு இரிட்டேட்டு. உங்களுக்கு அப்படியே மண்டை காயுது. டேய், இப்போ இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சியா? இப்படி உட்கார வைக்கணும், இப்படிலாம் வந்து பசங்களை பார்க்கக்கூடாதுன்னு அப்படின்னு யார் அதெல்லாம் கண்டுபிடிச்சது அப்படின்ற மாதிரியும் உங்களுக்குலாம் டென்ஷன் ஆகுது. அப்படியே நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து முட்டையை உடச்சி கொடுக்குறாங்க, நல்லெண்ணெய் கொடுக்குறாங்க, அப்புறம் உளுந்தங்களி செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்குன்னா இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் முட்டை நாற்றம் உங்களுக்கு தாங்கவே முடியல. எனக்கு இதெல்லாம் வேணாம், அதை பார்க்கவே எனக்கு கொமட்டிக்கிட்டு வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து எதுவுமே சாப்பிட தோணலை. உங்கள் அம்மா சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டேறீங்க அவ்வளோவா. நைட் டைமில் வந்துட்டு அவ்வளோவா சாப்பாடு எடுக்காதுன்றனால நீங்களுமே வந்துட்டு அவ்வளோவா சாப்பிட மாட்டேறீங்க. இப்போ உங்கள் பாட்டி தான் சொல்கிறாங்க, அவளுக்கு உளுந்தங்களி நல்லாவே செஞ்சு கொடுறி, அப்போ தான் வந்து அவளுக்கு குறுக்கு வலிக்காது, அது வந்து
ஸ்டொமக் பெயின் அதை வயிற்று வலி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் கொடுக்குறாங்க, முட்டையை உடச்சி கொடுக்குறாங்க, உளுந்தங்களி செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்குன்னா இதெல்லாம் பார்த்தா வாமிட்டாக வருது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அப்படியே உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. யார் அதெல்லாம் கண்டுபிடிச்சான்ற மாதிரி உங்களுக்கு கோவமாக வருது. நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. உங்கள் வாயில் உங்கள் பாட்டி திணிச்சு விட்றாங்க. ஐயோ உங்களுக்கு ஒமட்டிக்கிட்டே வருது. உங்கள் பாட்டி மேலேயே வாமிட் எடுத்து விட்டுறீங்க. உங்கள் பாட்டினா என்னடி நீ எதுவுமே சாப்பிடாம வாமிட் எடுத்துகிட்டே இருந்தால் எப்படி ஓயன்? கொஞ்சமாக சாப்பிடு ஓயன், இந்தா ஓயன். நீங்கள் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் பாட்டி வாயில் திணிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னா பாட்டி ஏன் பாட்டி இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அம்மா என்னன்னா வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்கள் என்னென்னா சாப்பாடாக கொடுத்து டார்ச்சர் பண்ணுறீங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம் பாட்டி. இங்கே பாரு என் செல்ல பேத்தி, நான் இப்போயே நல்லா சாப்பிட்டா தான் பின்னாடி நல்லா தெம்பாக இருப்ப. புரியுதா உனக்கு? நீ இப்போ பார்த்தியா எவ்வளோ நோஞ்சானா இருக்காண்டு. நீ நல்லா சத்து வைக்கணும் ஓயன். நீ நல்லா சத்து வச்சா தானே நல்லாயிருக்கும். பாரு எப்படி நோஞ்சானா இருக்கானு. உன்ட்டெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. திங்கவே மாட்டேன் இவளுக்கு. ஏன்டி இவளுக்கு எதுவும் சாப்பாடே கொடுக்க மாட்டியா? ஆமாம், நான் தான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். உங்கள் பேத்தி எங்கே திங்கிறா? திங்கவே மாட்றா. இவளை சாப்பிட வைக்கிறதுக்கே எனக்கு டெய்லியும் போராட்டமாக இருக்குது. என்ன ஒயன் நீ இப்படி இருக்க? இங்கே பாருடி, ஒயனுக்கெலாம் இங்கே இந்த சடங்குலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒயன்லாம் இங்கெல்லாம் இருக்க மாட்டான். நான் கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். என்னதே கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? அப்போ இங்கே படிப்பு எங்கள் கிராமத்துலேயும் தான் ஸ்கூல் இருக்குது. நான் அங்கே வச்சு இவளை படிக்க வச்சுக்கிறேன். நீங்கள் வேற இவளுக்கெல்லாம் அங்கே வர பிடிக்காது. ஒயன் அப்படி தானே? மாமாஸ்லாம் எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்க எனக்கு ரொம்பவே பிடிக்குமா. பாட்டி நான் கிராமத்துக்கு வரேன். பார்த்தியா என் பேத்தி இப்படி இருக்கானு? ஆமாம், உங்கள் பேத்தியை நீங்கள் தான் மெச்சுக்கணும். அங்கே வருவா, அப்போ அது இல்லை இது இல்லை, எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கல, ஏசி இல்லை, நான் பெட் இல்லை, நான் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அழுது அடம் பிடிக்க பாருங்க. அதெல்லாம் என் பேத்தி பண்ண மாட்டேன்லம்மா. நான் பண்ண மாட்டேன் பாட்டி, பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்கிறீங்க. இப்போ உங்கள் பாட்டினா சரி இதெல்லாம் விட்டுரு, பாலாவது குடிடி ஓயன்னு சொல்லிட்டு பால் எடுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்குன்னா விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வாங்கி குடிச்சிடுறீங்க. குடிச்சிட்டு நைட்டு உங்கள் பாட்டி உங்கள் பக்கத்துலேயே தான் படுத்திருக்காங்க. நீங்கள் தூங்குறீங்க, உங்களுக்கு பக்கத்தில் உலக்க கிடக்குது. உலக்க பக்கத்தில் உங்கள் பாட்டி படுத்து கிடக்காங்க. உங்கள் அம்மா உங்கள் ரூமில் பெட்டில் படுத்து கிடக்காங்க. உங்களுக்குன்னா கீழே படுத்து தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ என்னதான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு ஐயோ மாமாஸ்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சி நீங்களுமே ஒரு ஃபீலில் இருக்கீங்க. உங்கள் மாமாஸ்லாம் வந்துட்டு அதாவது வெளியே கார்டனில் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஏசியெல்லாம் வந்துட்டு பிடிக்காது. அவங்களுக்கு இந்த இயற்கை காற்றுல தூங்குறது தான் பிடிக்கும். அதனால் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே கார்டனில் துண்டை கீழே விரித்து அதுக்கு மேலே தான் எல்லாருமே வந்துட்டு படுத்து கிடக்காங்க. 7 பேருமே வந்து வெளியே கார்டனில் தான் படுத்து கிடக்காங்க. நீங்கள் தூங்கவே இல்லை, எந்திரிச்சு தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. ஏன்னா பெட்டில் படுக்காதனால இப்படி தான். நீங்கள் எப்போ வயசுக்கு வந்தீங்களோ அப்போலேருந்து கீழே உட்கார வச்சதுலேருந்து நீங்கள் தூங்கவே இல்லை. உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க? உங்கள் பாட்டி உங்கள் அம்மா எல்லாருமே தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஐஸ்கிரீம் இருக்குல்ல, ஐஸ்கிரீம் வர்ற சவுண்டு கேட்குது. உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் இங்கே இவங்கெல்லாம் படுத்து கிடக்காங்க. இவங்களை தாண்டி எப்பட்றா போகிறதுன்னு நீங்களுமே யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே பைய எந்திரிச்சு அப்படியே நடந்து போகிறீங்க. போய் ஜன்னல்கிட்ட போயிட்டீங்க. ஜன்னல்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் மாமாஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க கீழே. ஐயோ இவங்க வேறு எங்கே படுத்து கிடக்காங்க, நம்ம எப்பட்றா போய் ஐஸ்கிரீம் வாங்குறதுன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. வேறு வழி இல்லை, நம்ம பைய போவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னலில் இருந்தே பைப்பை பிடிச்சி அப்படியே லைட்டாக இறங்குறீங்க. இறங்கி கீழே போயிட்டு லைட்டாக குதிக்கிறீங்களா? குதிக்கிற சவுண்டு கேட்டு தயாங்க எந்திரிச்சிட்றாரு. எந்திரிச்சு பார்க்குறாரு நீங்கள் தான். ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் அவர் மவுத்தில் போயிட்டு கை வச்சுட்டு நீ வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி நைஸாக அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்ன ஐயோ எதுக்கு தான் இப்போ கத்துறீங்க? ஐயோ நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? நீ மேலே போ உன் அறைக்கு போ. ஐயோ மாமா இங்கே சும்மா இருங்க மாமா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? ஆமாம், இந்த நேரத்துலலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சளி பிடிச்சிரும். ஸோ என்ன மாமா நீங்கள் எனக்காண்டி ஐஸ்கிரீம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டிங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லை ஒயன், அப்படிலாம் இல்லை மாமா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் மாமா. அங்கே ஐஸ்கிரீம் சவுண்டு கேட்குது பாருங்கள், எனக்கு வாங்கி கொடுங்க மாமா ப்ளீஸ் மாமா. ஐயோ ஒயன் அதுக்காண்டி இப்படிலாம் நீ வரக்கூடாது, உனக்கு காற்று கருப்பு அடிச்சிடும், உன்னை நான் பார்க்கவே கூடாது. ஏன் ஒயன் இப்படி? எந்த காலத்தில் நீங்கள்லாம் இருக்கீங்க பார்க்கவே கூடாதுன்னு, அப்புறம் பார்க்காமலே நீங்கள் இருந்துருவீங்களா?
சேச்சே அப்படிலாம் இல்லை. உனக்கு எப்போ தலைக்கு தண்ணி ஊற்றி முடிக்கிறாங்களோ அப்போ தான் உன்னைய நாங்கள்லாம் பார்க்கணும் தெரியுமா? பசங்களாம் அப்போ தான் வந்துட்டு பொண்ணை பார்க்கணும். இல்லாட்டி இப்போலாம் பார்த்தா அவனுக்கு வந்து காத்து கருப்பு அடிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் உன்னைய பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஐயோ! அவங்க ஏதாச்சும் ஒன்று அந்த காலத்து ஆளுங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் இந்த காலத்து ஆளுங்களா இருந்துட்டு என்னம்மாம்மா நீங்களாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இந்த காலத்து ஆளுங்களாக இருந்தால் நாங்கள் கிராமத்து ஆளுங்கள்ல. அதனால நாங்கள் இதெல்லாம் நம்புவோம் ஏன் சொல்லிட்டு இப்போ தயாங்க சொல்லிட்டு இருக்காரு. இப்போது நீங்கள் பேசுகிற சவுண்டு கேட்டு பாய்ஸ் எல்லாருமே உங்கள் மாமாஸ் எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு இப்போ உங்ககிட்ட வந்துட்டு என்ன நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒய் நீ இப்போ எதுக்கு இப்போ கீழே வந்த? சிச்சோ இப்படிலாம் வரக்கூடாது. நீ உன்னோட அறைக்கு போ இப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ மாமாங்களா தயவுசெய்து அமைதியாக இருங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் மாமா. என்ன மாமா நீங்கள் எனக்கு ஐஸ்கிரீம்? ஐயோ இந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, உனக்கு கோல்டு பிடிச்சிருன்னு சொல்லிட்டு தயாங்க சொன்ன மாதிரி எல்லாருமே கோரஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயையோ இது என்ன எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கீங்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஸோ நான் ஐஸ்கிரீம் இந்த நேரத்தில் சாப்பிட்டேன்னா உனக்கு சளி பிடிச்சிக்கிறோம், உனக்கு காய்ச்சல் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் வராது. நான் ஏற்கனவே நைட்டெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன். இப்போ என்ன உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? இல்லாட்டினா போங்க நானே போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வெளில ஓடுறீங்க. இப்போ வெளில உடனே வந்துட்டு உங்கள் மாமாஸும் அப்படியே உங்கள் கூடயே வராங்க. ஒயன் நின்று ஒயன் காற்று கருப்பு அடிச்சிடும் ஒயன், நீ அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாலேயே அவங்களுமே ஓடி வராங்க. இப்போ நீ ஐஸ்கிரீம் கிட்டே போயிட்டு வண்டிக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்குறீங்க. வாங்கிட்டு அப்படியே உங்கள் மாமாஸை பார்த்து மாமாஸ் உங்களுக்கும் ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களாம் அவங்கள பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. அண்ணா இவங்களுக்குமே ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னோடனே அவங்களுமே ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க மாமாஸும் கையில் வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் உங்ககிட்ட காசு கேட்குறாரு. இந்தா எங்கள் மாமாஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமாஸை கை காமிக்கிறீங்க. அவங்கண்ணா நீ வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்து கடைசியில் எங்களை கை காமிக்கிறேன்ற மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. மாமாஸ் காசு கொடுங்க, அப்புறம் காசு இல்லாமல் ஓசியாவா ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து இப்போ வந்து கொடுக்குறாரு. கொடுத்துருக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் வண்டிக்காரர் இப்போ போயிடுறாரு. அப்படியே நீங்களுமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு இப்போ வந்து உங்கள் மாமாஸ்லாம் வந்துட்டு பைய சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள்லாம் வேகமாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. மாமா என்ன ஒயன்? என்னோடய ஐஸ்கிரீம் காலி ஆயிடுச்சு. அதுக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. அப்போ எங்களுக்கு நீங்கள் தான் இவ்வளோ சாப்பிட்டீங்களே, உங்களுக்கு இது போதும், எனக்கு கொடுங்க ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் எல்லா ஐஸ்கிரீமையும் பிடிங்கிட்டீங்க. அவங்கண்ணா ஐஸ்கிரீம் நீ ஓவராக சாப்பிட்டேன்னா உனக்கு சளி பிடிச்சிரும், காய்ச்சல் வந்துடும். என்ன பரவாயில்ல வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலையும் இந்த ஐஸ்கிரீம் அப்படிங்க நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு வண்டிக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஐஸ்கிரீமை எங்கள்கிட்டையும் கொடுத்துட்டு எல்லா ஐஸ்கிரீமையும் இவளே சாப்பிட்றான்ற மாதிரி உங்கள் மாமாஸ்லாம் உங்களை பார்த்துட்டே நிற்கிறாங்க. நீங்கன்னா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வரீங்க. இப்போது உங்கள் மாமாட்ட போய் சொல்கிறீங்க, மாமா நம்ம இங்கிட்டு கூடி போகணும் வீட்டுக்கு, வாசல் வழியாக போவோம். என்ன ஐயோ வாசல் வழியாக போனால் அப்பா சோபாவில் படுத்து கொடுக்காரு. நான் வெளியில் வந்ததை பார்த்தா என்னைய செருப்பால் அடிப்பார். நானும் அப்போலாம் போக மாட்டேன். பரவாயில்ல போய் அடிவாங்க போ. என்ன மாமா நீங்கள் என்னை அடிவாங்க சொல்கிறீங்க, இப்போ எப்படி இப்படி போவ? நீங்கள் தான் 7 பேர் இருக்கீங்களா, என்னை தூக்கி விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்குன்னா எப்படி தூக்கி விடுறதுன்னு வேறு தெரியலை. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர், அதாவது கழுத்துக்கு மேலே ஒருத்தர் ஏறி உட்காருவாங்களா, அது மாதிரி இப்போ வந்து பாய்ஸ் ஏறி உட்காந்துருக்காங்க. அப்படியே நீங்கள் அவங்களோட லேப்பில் ஏறி 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 ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறி அவங்க கழுத்துக்கு மேலே, அதாவது லாஸ்ட்டு மேலே வந்துட்டு ஜிமின்னு தான் உட்காந்துருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே கீழே வந்து ஆரம் நிற்கிறாரு. ஏன்னா ஆரம் கொஞ்சம் ஸ்டீல் பாடின்றனால ஆரம் கீழே நிற்க வச்சிட்டாங்க. நிற்க வச்சுட்டு ஒவ்வொரு ஆளாக மேலே மேலே ஏறி போய் நிற்கிறாங்க. லாஸ்ட்டு ஜிமின் தான் இருக்கார். ஜிமின் ரொம்ப ஒல்லியாக இருப்பாருன்றனால ஜிமினை லாஸ்ட்டாக உட்கார வச்சுருக்காங்க மேலே. இப்போ ஒவ்வொரு ஆள் மேலேயே ஏறி நீங்கள் ஜிமின் ஷோல்டர் மேலே ஏறி நிற்கிறீங்க. ஜிமினுக்குலாம் வலி தாங்க முடியல. ஓயோ என் சீக்கிரம் ஏறுவோம் என்ற மாதிரி ஜிமின் கத்திக்கிட்டு இருக்காரு. அவங்களாம் வந்து வேஷ்டி சட்டை தான் கட்டியிருப்பாங்க. அதனால் பாலிஸ்டர் சட்டை போட்டிருக்காங்க. அவங்களுக்குனா வழுக்குது. மாமா ஆடாதீங்க மாமா, நீங்கள் ஆடினீங்கன்னா நான் கீழே விழுந்துருப்பேன் மாமான்னு நீங்களும் சொல்லிட்டே இருக்கீங்க. ஐயோ ஏன் சீக்கிரம் அப்படின்னு கீழே இருந்து ஆரம் கத்திக்கிட்டே இருக்காரு. அவரால் வெயிட்டு தாங்க முடியல. 7 அதாவது வந்து ஆரம் கீழே இருக்காரு, அவருக்கு மேலே 6 பேர் இருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் நிற்கிறீங்க. 7 பேர் கணக்காயிருச்சு.
அவரால் வெயிட்டு தாங்க முடியல. மா தாயே சீக்கிரமாக போமான்னு கீழே நின்று ஆரம் கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன இருங்க மாமா, ஐயோ ஜன்னல் எட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் எட்டி எட்டி இப்போ வந்து ஜன்னலை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிடுறீங்க. அப்போ தான் அவங்க கீழே நின்று அப்படியே மேலே உங்களை பார்க்குறாங்க எல்லாருமே. அப்படியே நீங்கள் மேலே போய்ட்டு ஒரு ப்ளைன் கிஸ் கொடுக்குறீங்க எல்லாத்துக்குமே. அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே ஜில்லுன்னு அவங்க மேலே பட்டு ஒரு காற்றடிச்சு அப்படியே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஃபீலிங்ஸு. அப்படியே அந்த ப்ளைன் கிஸ்லேயே எல்லோரும் மிதக்குறாங்க. அப்படியே எல்லாருமே சிரிச்சுட்டு ஒருத்தருக்கு மேலேருந்து ஒருத்தர் கீழே இறங்கிடுறாங்க. அப்படியே நீங்கள் கொடுத்த கிஸ்ஸை நினச்சிக்கிட்டே அப்படியே எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விடியுது. அம்மா தான் வந்து உங்கள் மாமா சுப்புறாங்க. டேய் எந்திரிங்கடா, டேய் இந்தாங்கடா காஃபி. என்னடா வெளில படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கினா தூக்கம் வர மாட்டேங்குதுக்கா, அதாங்க்கா வெளில படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜேக்கப் சொல்கிறாரு. சொன்னோடனே உங்கள் அம்மா எல்லாத்துலேயும் காஃபியை கொடுத்துட்டு, டேய் எல்லாருமே சேர்ந்து வீட்டை பார்த்துக்கோங்கடா, நானும் மாமாவும் போய் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. உங்கள் மாமாசும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வந்துட்டு இப்போ சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து சொல்ல போகிறாங்க. அதாவது வந்து பத்திரிக்கை, அது சும்மா வாயிட்ட சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. அப்படியே உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வெளில கிளம்பி போயிடுறாங்க. இப்போ உங்கள் மாமாஸ் தான் ஒரு ஆள் வீடு கூட்டுறாங்க, ஒரு ஆள் வாசல் கூட்டி தொளிக்கிறாங்க, ஒரு ஆள் வீட்டை துடைக்கிறாங்க, ஒரு ஆள் டிவியை துடைக்கிறாங்க, ஒரு ஆள் சாப்பாடு ஆக்குறாங்க, ஒரு ஆள் வந்து பாத்திரம் கழுவுறாங்க, ஒரு ஆள் துணி துவைக்கிறாங்க. இப்படி வந்து பொம்பளைங்க செய்கிற வேலையை பூரா உங்கள் மாமாஸ் தான் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்களுக்குன்னா இங்கே போர் அடிக்குது, நீங்கள் ஒண்டியாக உட்காந்துட்ருக்கீங்க, நீங்களுமே உங்கள் ரூமில் டிவியை போட்டு பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு ரொம்பவே வந்து போர் அடிக்குது, என்னத்தை பார்த்ததே திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னா ரொம்பவே போர் அடிக்குது. ஐயோ மாமாஸ் கிட்ட பேசணும் போல் இருக்குது. இந்த பாட்டியுமே வெளில போய் உட்காந்துட்ருக்காங்க, இல்லைன்னா பாட்டிக்கிட்டையாவது பேசலாம், யார்கிட்ட தான் இனி நான் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே இங்கே தான் அவங்க ரூமில் தான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் உலக்கையை தாண்டி வந்து ஜன்னல்கிட்ட நின்று அப்படியே வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு வெளியே இருந்துட்டு, அதாவது வந்து இவர் தயாங் தான் அப்படியே வாசலை கூட்டி தொலைச்சிட்டு உள்ளே வராரு. அவர் அங்கேருந்து உங்களை பார்த்துட்றாரு. நீங்கள் ஜன்னல்கிட்ட நிற்கிறீங்க. அவர் அங்கேருந்து கத்துறாரு, ஓயான்னு அங்கேன்னா நிற்கிற நீ உலக்கிட்ட போயான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறாரு. கத்தோன்னே எல்லாத்துக்கும் சவுண்டு கேட்டுருச்சு. நீங்கன்னா ஐயோ மண்ணு மாமா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, நீங்கள் என்னை கோத்துடுறதே உங்களுக்கு வேலையாக போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியுமே உலக்கிட்ட போய் உட்காந்துறீங்க. இப்போ உங்கள் பாட்டி சவுண்டு கேட்டு மேலே வந்துடுறாங்க. ஓயன் ஏன் நீ அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் எங்கே போனேன், நான் எங்கேயுமே போகல, நான் இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன். அப்போ தயாங்க்கு அவங்க நின்று கத்துனியா, ஐயோ தயாங் மாமாவுக்கு எப்போ பார்த்தாலும் என் நினப்பாவே இருக்க போலுக்கு, அதனால தான் அப்படி கத்துறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பாட்டினா சிரிக்கிறாங்க. ஐயோ என் பேத்தி எப்படிலாம் பேசுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் மாமாஸ் தான் வந்துட்டு சாப்பாடு, அதாவது வந்து உங்களை பார்க்கக்கூடாதுல்ல, அதனால் உங்கள் பாட்டிக்கிட்ட தான் சாப்பாடு உங்களுக்கு கொடுத்து விட்றாங்க. வந்துட்டு ஆரம் தான் சமைச்சிருப்பார். ஏன்னா வந்துட்டு ஆரம் கொஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் வந்து சீனியரில், அதனால் வந்துட்டு ஆரம் தான் சமைக்கிறாரு. மற்ற வேலைலாம் வந்துட்டு தயாங், ஜிமின், ஜேகே, ஜேகப், சுகா, ஜின் இந்த வேலைலாம் வந்துட்டு இந்த வேலைலாம் அவங்க தான் பார்த்து கொடுக்குறாங்க. இந்த காய்கறி நறுக்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு மற்ற மாமாஸ் தான் பார்த்து கொடுக்குறாங்க. ஆரம் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு. சமைச்சு முடித்து உங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு. உங்கள் பாட்டியும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களுமே சாப்பிட்றீங்க. சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்குன்னா பாட்டி சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது பாட்டி. யார் பாட்டி செஞ்சது? வேறு யார்? என் பசங்க தான் செஞ்சாங்க. ஐயோ மாமாசை கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறீங்க. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு தான் பேசுகிறீங்க. அதெல்லாம் கீழே வந்து உங்கள் மாமாஸுக்கு கேட்குது. அவங்களுமே வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டில் வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவங்க நீங்கள் சொன்னதை மாமாசை கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் அவங்க அப்படி நீங்கள் சொன்னதை நினச்சி அப்படியே அவங்க வந்து பாய்ஸ்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. இப்படியே வந்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு தயாங் தான் போய் காஃபி போட போகிறாரு. உங்கள் அப்பாவுக்கு ஷோல்ட்ரு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அமுக்கி விட சொல்கிறாங்க. ஜேகேனா ஐயோ உங்களுக்கு நான் தான் கிடச்சேனா, எனக்கு இந்த வேலைலாம் பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ இந்த வேலைலாம் என்கிட்ட சொல்லாதீங்க மாமா, நீங்கள் பின்ன எந்த வேலை பார்ப்ப, என்கிட்ட வீட்டு வேலை சொல்கிறீங்களா, சொல்லுங்கள் நான் பார்ப்பேன். இந்த வேலைலாம் எனக்கு பிடிக்காது. ஏய் ஜிமினு வந்து மாமாவுக்கு ஷோல்ட்ரு அமுக்கி விட்றா. ஏய் எனக்கும் இந்த வேலை பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மாற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஷோல்ட்ரு அமுக்கி விட்றா.
நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க, கேட்டுகிட்டே இருக்குது, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகணுன்றக்காண்டி தான் கீழே வந்து உங்கள் மாமாஸ்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் அங்கே ஒத்தையாக உட்காந்துட்ருக்கீங்க தெரியும். உங்களுக்கு டிவி பார்க்கவும் பிடிக்காது, ஒத்தையாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை. உங்களுக்குலாம் இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் ஆகணுன்றக்காண்டி தான் கீழே உங்கள் மாமாஸ் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியுது. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு கேட்டுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ பண்ணுறா, டேய் நீ பண்ணுறா, உங்கள் அப்பாடா யாருமே பண்ண வேணாம் போங்கடா சொல்லிட்டு உங்கள் அப்பா எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ தயாங்க வந்து உங்கள் அம்மா கிட்ட காஃபியை கொடுக்குறாரு. உங்கள் அம்மா காஃபி குடிக்கிறாங்க. காஃபியில் சர்க்கரைக்கு பதில் உப்பை போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. உங்கள் அம்மா காஃபி வாயில் குடித்தோடனே வெளில துப்பிட்டு டே 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 ஏன்டா இப்படி கொடுமை பண்ணுறீங்க, ஏன்டா இப்படி கொடுமை பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா வீட்டு வேலை பார்ப்பீங்க, நல்லா சமைச்சு போடுவீங்க, இந்தாண்டா அந்த மனுஷன் உங்களை வேறு வச்சாரு, நீங்கள் எங்களை கொலை பண்ணுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மானா புலம்புறாங்க. ஐயோ உப்பை போட்டினா சிச்சோ அக்கா சர்க்கரையும் உப்பையும் எதுக்குக்கா ஒன்றா வச்ச? டேய் சர்க்கரைக்கும் உப்புக்கும் கூடயாடா உனக்கு வித்தியாசம் தெரில, அந்த லெவலுக்காடா உனக்கு வித்தியாசம் தெரில, நீ வீம்புக்குனே பண்ண மாதிரி இருக்கேடா, வீம்புக்குன்னு எதுக்குக்கா நான் பண்ண போகிறேன், அதுவும் உனக்கு போய் தேவதையை பெற்று போட்டிருக்கேன், உனக்கு போய் எதுக்குக்கா நான்லாம் இப்படிலாம் பண்ண போகிறேன், உண்மையிலே எனக்கு சர்க்கரைக்கும் உப்புக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியலக்கா, உண்மையை தாங்க நான் சொல்கிறேன். டேய் இல்லைடா நீங்கள் ஏதோ ஒரு முடிவோடு தாண்டா இங்கெல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ எதுக்கு நாங்கள் அப்படிலாம் பண்ண போகிறோம், நாங்களாம் அப்படிலாம் பண்ண மாட்டோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆரம்பதான். டேய் வாங்கடா நம்மளாம் போய் சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உங்கள் அம்மாண்ணா டேய் சமையலாவது பார்த்து பண்ணுங்கடா, பாவண்டா நாங்களாம். அக்கா அதெல்லாம் நான் நல்லாவே சமைப்பேங்க்கா, பசங்களை பற்றி என்ன நினச்சிங்க நீங்கள், நான் தீயாக வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு கிச்சனுக்குள்ளே தான் போகிறாங்க. போயிட்டு ஒரு ஆள் காய் நறுக்கிறது, ஒரு ஆள் சுடுதண்ணி காய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் 2 பேர் நிற்கிறாங்க. இங்கிட்டு காய்கறி நறுக்கிறது, வெங்காயம் நறுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வேலை, பாத்திரம் விலைக்கு கொடுக்குறது, அண்ட் வந்து கைக்கு நின்று இதெல்லாம் இது இந்த மிளகாப்பொடி மஞ்சப்பொடி எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு 7 பேரும் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு இங்கே போர் அடிக்குது. ஐயோ இந்த அப்பா என்னைய பார்த்துக்குற சொல்லிட்டு அம்மா என் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல போனாங்க. இந்த அம்மா என் கூடயே இருக்க மாட்டாங்க. பாட்டி எதுக்கு தான் வந்தாங்கன்னே தெரில, அவங்களும் என் கூடயே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் ஒண்டியாக இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரியே நீங்களாம் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கனுக்குள்ளே உட்காரவும் முடியலை, உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்குது, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பியுமே ஜன்னல் ஏறி குதிக்கிறீங்க. குதிச்சுட்டு வெளியே வாக்கிங் போயிட்டுருக்கீங்க. இது யாருக்குமே தெரியாது நீங்கள் ஜன்னல் ஏறி குதிச்சு போனது. உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அவ்வளோதான், நீங்கள் செத்தீங்க. இப்போ வெளில போயிட்டீங்க. போயிட்டு இப்போ வந்து உங்கள் வீட்டு டெலிஃபோன் நம்பருக்கு தான் இப்போ கால் பண்ணுறீங்க. ஹலோ யார் மாமா? எந்த மாமா பேசுகிறது? எந்த மாமா பேசுகிறதா? யாருங்க நீங்கள்? யோ நான் ஒயன் பேசுகிறேன். ஒயன் என்ன ஃபோன் இருக்கா உங்ககிட்ட? ஃபோன்லாம் என்கிட்ட இருக்குது மாமா, கொஞ்சம் வெளில வரீங்களா? வெளியில் வரவா? எந்த மாமா பேசுகிறது? நான் ஜேகி பேசுகிறேன். ஒயன் ஜேகியா? மாமா எல்லா மாமாவும் கொஞ்சம் வெளில வாங்க மாமா. நாங்கள் சமைச்சிட்ருக்கோம், நீ வெளியில் என்ன பண்ணுற? வெளியில் எதுக்கு வர சொல்கிற? நான் வெளில தான் இருக்கேன், வெளில வாங்க மாமா, அவங்க கூடலாம் பேசணும். ஐயோ ஒயன் காற்று கருப்பு அடிச்சிடும், நீ எதுக்கு வெளில போனேன்? ஆமாம் வீட்டுக்குள்ளே நான் இருக்கேன், யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்க, உங்களையும் பார்க்க விட மாட்றாங்க, அப்புறம் என்னை அங்கே தனியாக போட்டு அடைச்சி போடுறாங்க, யாருமே என்கிட்ட பேச மாட்றாங்க, யாருமே என்கிட்டையும் வந்து உட்கார மாட்றாங்க, நான் என்ன பண்ணுறது? நான் இப்படி தான் பண்ணுவேன் போங்க. ஐயோ உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் உன்னை கொல்ல போகிறா. அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாது, நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் வாங்க மாமா. என்ன மாமா எல்லா மாமாவும் வெளில வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இப்போது ஜெகி வந்து உள்ளே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ஐயோ ஒயன் வெளில நிற்கிறாளாம். அப்படியே எல்லாரும் சாக்கு. இது ஜிம்மின்னு வெங்காயம் நறுக்கிட்டு இருப்பாரு, வெங்காயம் நறுக்கிறேன்னு சொல்லிட்டு கையை நறுக்கிக்கிட்டாரு. என்னடா கத்துற? ஐயோ அண்ணா கையை நறுக்கிட்டியா? இங்கே ஐயோ ரத்தம் வருது, போய் ஏதாச்சும் துணி எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட வேஷ்டியை கிழிச்சு வந்து அவங்களுக்கு வளர்ந்த பேண்டேஜ்லாம் என்னன்னு தெரியாதுல, அதனால உங்கள் அப்பாவோட வேஷ்டியை கிழிச்சு அப்படியே வந்து ஜிம்மினுக்கு வந்து அந்த இடத்துல மஞ்சப்பொடியை வச்சு கட்டி விட்றாங்க. இப்போ இந்த சவுண்டு கேட்டு உங்கள் அப்பா வெளில வந்து எட்டி பார்க்குறாரு. டேய் ஏன்டா இப்படி கத்துறீங்க, சமையல் செய்கிறது பையன் செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்படியே ஜிம்மின் கையை பார்க்குறாரு. என்னது அது? ஜிம்மின் கையில் கத்தி நறுக்கிருச்சு மாமா, அதான் நாங்கள் துணியை வச்சு கட்டி விட்ருக்கோம். எந்த துணியை வச்சுடா கட்டி விட்டீங்க? இந்த துணியை வச்சு தான். டேய் அது என்னோட வேஷ்டிடா. பரவாயில்ல இருக்கட்டும் மாமா, நான் அதான் ஜிம்மின் கையில். டேய் நான் கட்டுற வேஷ்டி எடுத்து அவனுக்கு கட்டி விட்ருக்கீங்க, நான் என்ன அவங்க எனக்கு இடுப்புக்காக கட்டி விட்ருக்கோங்க.
கைக்கு தானே கட்டி விட்ருக்கோம். அதுவும் அவனுக்கு காயமாயிருச்சு. அதுக்கு தானே கட்டி விட்ருக்கோம். அப்படி காயமாயிருச்சுன்னு தெரிஞ்சிருந்தா உங்கள் வேஷ்டியை கிழிச்சு கட்டி விட்ருக்கணும். ஏன் வேஷ்டி எதுக்குடா கிழிச்சு கட்டி விட்டீங்க? இது ஒன்று தான். நாங்களாம் வேஷ்டி கட்டியிருக்கோம். இது ஒன்று தான் வேஸ்ட்டு அங்கே இருந்துச்சு. அதனால தான் கட்டி விட்டோம். எப்பா 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 தெரியாத்தனமாக உங்களை இங்கே வர சொல்லி வச்சுட்டேன்டா. நான் தான்டா சொன்னேன் உங்கள் அக்கா கிட்ட. உங்கள் தம்பிங்களை வர வை, அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் உங்களை வர வச்சேன். ஆனால் நீங்கள் எங்களை ரொம்பவே போட்டு படாப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தலையில் அடிச்சுட்டு இப்போ ரூமுக்குள்ளே போயிறாரு. உங்கள் மாமாஸ்னா ஐயோ அவ்வளோதான், இவ வேற வெளியில் நிற்கிறாளேன்ற மாதிரி அப்படியே எல்லாருமே வந்துட்டு அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வெளில ஓடி வராங்க. நீங்கள் வெளில நின்றுட்டுருக்கீங்க. எவ்வளோ நேரம் மாமா உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது? நீ என்ன இங்கே வந்து நிற்கிறப்போ அரைக்கி போ அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களாம் போக மாட்டேன், உங்ககிட்டலாம் பேசணும், அதுக்காண்டி தானே இங்கே நின்றுட்டுருக்கேன். ஒயனு இந்த மாதிரி டவுசர் சட்டெல்லாம் போடாத ஒயனு. என்னது டவுசர் சட்டையா? மாமா என்ன மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு இதுதான் மாமா பிடிக்கும். பாரு அடக்க உடக்கமாக பொம்பளை பிள்ளை மாதிரி இரு, தாவணி கட்டு, சேலை கட்டு, இப்படி போடு. என்ன இது இப்படிலாம் போட்டுட்ருக்க நீ? நீங்கள் இப்போ எப்படி நிற்கிறீங்கன்னா, இந்த நான் தமிழில் காமிச்சிருக்கேன் இல்லைடா, ஒரு பிளாக் கலர் பனியன் அண்ட் ஷார்ட்ஸ், இந்த மாதிரி தான் உங்களுடைய லுக்கு. இந்த மாதிரி தான் ஃப்ரீ ஹேரும் விட்ருக்கீங்க. இப்படி தான் வந்துட்டு உங்களுடைய லுக்கு. இப்படி தான் நீங்கள் நிற்கிறீங்க. அதான் வந்து உங்கள் மாமாஸ் கேட்குறாங்க, நீ தாவணி கட்டு, சேலை கட்டு, இப்படிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஐயோ மாமா இப்படி தான் மாமா எனக்கெல்லாம் பிடிக்கும். தயவுசெய்து நீங்கள் என்னை மாற்றணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் என் ஸ்டைலுக்கு மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மாமாஸ்னால் அதெல்லாம் முடியாது, பொம்பளை பிள்ளை இரு, இப்படிலாம் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு சுகாதான் அப்படியே வந்துட்டு அவருடைய ஷர்ட்டை கழட்டுறாரு. உள்ளே பனியன் போட்டிருக்காரு. ஷர்ட்டை கழட்டி உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு லெக்கு வந்து ஃபுல்லாக தெரியறனால அதை வந்துட்டு அப்படியே வந்து அவர் ஷர்ட்டை வச்சு கவர் பண்ணி பின்னாடி கட்டி விட்றாரு. ஏன் மாமா என்ன மாமா பண்ணுறீங்க? சாடிக்கு இருவோம் என்ன இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை வச்சு உங்களுக்கு கட்டி விட்டுட்ருக்காரு. பின்னாடி லெக்கு தெரியுதுல, அதனால் இப்போ வந்துட்டு ஜின்னு தான் அவருடைய ஷர்ட்டை கழட்டுறாரு. கழட்டி வந்து அப்படியே உங்களுக்கு வந்து இந்த சைடு இருந்த மாதிரி அந்த சைடு கட்டி விட்றாரு. இப்படியுமே ரெண்டு சைடும் வந்துட்டு ஷர்ட்டை வச்சு கவர் பண்ணி உங்களுக்கு வந்து லெக்கை மறைச்சி விட்டாங்க. நீங்கன்னா ஐயோ கிராமத்து மனசுங்கன்றதை இப்படி காமிக்கிறீங்களே. ஐயோ மாமா இதான் மாமா ஃபேஷன். ஐயோ ஃபேஷனாக இருந்தாலும் நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது. பாரு உன் கால் ஃபுல்லாக தெரியுது, எங்களுக்கு இப்படிலாம் உன்னை பார்க்குறதுக்கு பிடிக்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கன்னா ஐயோ மாமா ஏன் மாமாஸ் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கேட்டுட்ருக்கீங்க. பாரு ஓயனை இந்த நேரத்தில் இப்படிலாம் வெளில வந்து நிற்கக்கூடாது, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. ஐயோ நான் அவங்கக்கிட்டலாம் பேசணும். என்ன பேசணும் சொல்லு, டக்குன்னு பேசு. ஐயோ மாமாஸ் நான் வந்து உங்கள் ஊருக்கு வந்துடுறேன், உங்கள் கூடயே இருக்கட்டுமா? பாரு எங்கள் கூடலாம் வரக்கூடாது, எங்கள் ஊருக்கெல்லாம் நீ வரக்கூடாது, நீலாம் அங்கே வந்து இருக்கக்கூடாது. ஏன்? நான் உங்களை எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன்ல, பார்க்கக்கூடாதா? இங்கே பாரு நீ படித்து முடிச்சுட்டு நீ அங்கே வந்து இரு சரியா? இப்போ நீ படிச்சிட்ருக்கல, நீலாம் இப்போல்லாம் வரக்கூடாது. பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பேத்தியை நான் அங்கே வச்சு படிக்க வச்சு. இங்கே பாரு கிராமத்துலலாம் வந்துட்டு நீ படிக்கிற மாதிரி இங்கே வந்து நீ இந்த ஆங்கிலத்துலலாம் படிக்கிற, அங்கே வந்து ஆங்கிலம்லாம் கிடையாது, தமிழ் தான் சரியா? அதனால் நீ இங்கே இருந்து நல்லா படி சரியா? அங்கெல்லாம் வரக்கூடாது, அங்கே வந்து தமிழ் தான் சரியா? அதனால் அங்கெல்லாம் வர வேண்டாம், நீ இங்கே இருந்து நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் அப்செட் ஆயிடுது. பரவாயில்ல நான் தமிழும் நல்லா படிப்பேன், நான் அங்கே வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஜிமின் தான் உங்களை அப்படியே வந்துட்டு உப்பு மூட்டை தூக்குறாரு. ஏன்னா வெளில நின்றுட்டு இருந்திருப்பீங்க, கொஞ்சம் உங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து தான் நின்றுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு கால்லாம் வலிக்கும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை வந்து உப்பு மூட்டை தூக்கிட்டு இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்காரு. நீங்களுமே அப்படியே எல்லாத்துக்கிட்டே பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இதை உப்பு மூட்டை ஏறி உட்காந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு பின்னாடி உங்கள் மாமாஸ் எல்லாமே நடந்து வந்துட்டுருக்காங்க, அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படியுமே வீட்டுக்குமே வந்துட்டீங்க. வீட்டில் உங்கள் மாமா சமைக்கிறது எல்லாமே விட்டுட்டு உங்ககிட்ட வந்துட்டாங்க. அங்கேனா எல்லாருமே வெளியில் நிற்கிறாங்க, அதாவது சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. உங்களுக்குன்னா ஐயோ போச்சு எல்லோரும் எப்படிடா இங்கே வந்தாங்கன்ற மாதிரி. அதாவது வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா உங்கள் பாட்டி எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ என்ன எல்லோரும் இங்கே உட்காந்துட்ருக்காங்கன்ற மாதிரி நீங்களுமே பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ஜிமின் உங்களை தூக்கிட்டு வராரு. உங்கள் அப்பாலாம் பார்த்து முறைக்கிறாரு. என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்த்து முறைச்சிட்ருக்காரு. ஜிமினுக்குன்னா அள்ளு விட்டுருச்சு, ஏன்னா உங்களை உப்பு மூட்டை வேறு தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஜிமினுக்கு அள்ளு விடுது உங்கள் அப்பாவை பார்க்க. மாமா மாமா மாம் என்னடா மா, அதுக்கு மேலே உனக்கு என்ன வார்த்தை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. இங்கே ஆரம்பதான். ஐயோ மாமா அது
என்ன அதுக்கு மேலே உனக்கு நான் வார்த்தை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. அப்படியே அவ்வளோ ஒரு ஆள் முழிச்சிட்டே நிற்கிறாங்க. அப்படியே உங்களுக்குன்னா ஐயோ போச்சு, இந்த மனுஷன் பேசியே கொண்டுறாரே, அட்வைஸ் பண்ணியே கொண்டுருவாரே, ஐயோ அம்மா வேறு பார்த்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி நீங்களும் நிற்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அதாவது பைப் ஏறி குதிச்சு தான் வந்து போயிருப்பீங்க. இந்த வட்டம் வந்து நீங்கள்லாம் பேசிக்கிட்டே அப்படியே பேச்சு வாக்குலேயே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இங்கே பார்த்தா எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருமே நீங்கள் எல்லாருமே மாட்டிக்கிட்டீங்க. அப்படியே வந்துட்டு இப்போ வந்துட்டு பாய்ஸ் தான் சொல்கிறாங்க, உங்கள் மாமாஸ் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒயனுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்பவே போர் அடிக்குதாம் மாமா, அதான் நாங்கள் ஒயனை வெளில கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிகிட்டு போனதாக வந்து சொல்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டுறாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு உங்களை வர வச்சோண்டா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சத்தம் போடுறாங்க. அப்படியே உங்கள் மாமாஸ் எல்லாமே சோகமாயிடுறாங்க. இப்போ உங்களால் தான் உங்கள் மாமாஸ் எல்லாருமே திட்டு வாங்கியிருப்பாங்க. அதனால் உங்களுக்குமே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அப்படியே வந்துட்டு நீங்கள் இறங்கி அப்படியே ரூமுக்குமே போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் உங்கள் பாட்டியுமே வந்து உங்கள் கூடயே வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்கிறீங்க, பாட்டி பாட்டி மாமா மேலெலாம் எந்த தப்பும் இல்லை, நானாக தான் போனேன். அவங்க நானாக தான் போய் அவங்கள வர சொன்னேன். அதனால தான் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து என்னை சத்தம்தான் போட்டாங்க பாட்டி, நம்ம எல்லாம் வரக்கூடாது, இன்னும் உன்னோட ரூமில் தான் இருக்கணும், இப்படிலாம் வரக்கூடாதுன்னு என்னை சத்தம் போட்டாங்க. நான் தான் கேட்காம அவங்கள வர சொன்னேன். ஏன் பாட்டி அவங்கள சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நீ வேணால் பாருவேன், இப்போ வேணால் போய் பாரு, எந்த லெவலுக்கு காமெடி பண்ணி விட்டுருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டினா சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மனசு சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலுமே இங்கே பாய்ஸ் எதையுமே கண்டுக்கல. அவங்க பண்ணுற காமெடி அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, சமைக்கிறேன்ற பேரில் சமையலையே கொலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வழியாக அவங்க மாமாஸெல்லாம் சமைச்சு முடிச்சிட்டாங்க. சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் உங்கள் பாட்டியவும் இப்போ வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்படியே வந்து எல்லாருமே சாப்பிட வராங்க. இப்போ உங்கள் மாமாஸ் எல்லாருமே வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி சாப்பாடு பரிமாறும்போது கூட நான் இது வைப்பேன், நான் அதாண்டா வைப்பேன், நான் இதாண்டா வைப்பேன், டேய் இதை ஏன்ட்ட குறா, அதை ஏன்ட்ட குறான்னு சொல்லிட்டு இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டு சாம்பாரை தூக்கி உங்கள் அப்பா மேலேயே கொட்டி விட்டுறாங்க. உங்கள் அப்பாவுக்குண்ணா ஐயோ வானர கூட்டத்தை வர வச்சிட்டேன்டா, வானர கூட்டத்தை வர வச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவர் தலையில் அடித்து அடித்து அழுகிறாரு. உங்கள் அம்மா, டேய் இதெல்லாம் நீங்கள் வீம்புக்குனே பண்ணுறீங்களாடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணி உசுரை வாங்குறீங்க. ஐயோ மாமா மாமா போய் வாஷ் பண்ணிக்கோங்க மாமா, மாமா ஐயோ சாரி மாமா. டே போதும்டா, உலகமாக நடிகைங்களா இருக்கீங்களா நீங்களா? வீம்புக்குனே தாண்டா இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்போ என்னன்னா வீம்புக்குனே சட்டையை வேஷ்டியை கிழிச்சு அவனுக்கு கட்டி விட்டீங்க. இப்போ என்னன்னா வீம்புக்குனே என் மேலே சாம்பார் கொட்டி அபிஷேகம் பண்ணி விட்டீங்க. வீம்புக்குனே தானே இதெல்லாம் மாமா, நான் ஏன் மாமா வீம்புக்குனே பண்ண போகிறேன்? ஏன்னா வந்து ஒயனை திட்டுனேன். அப்போ தான் ஒயனை சத்தம் போட்டேன், உங்களை சத்தம் போட்டேன், அதனால் வீம்புக்குனே தானே பண்ணுறீங்க. சுச்சோ அதுக்காண்டியெல்லாம் பண்ணலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாஸ் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியே உங்கள் அப்பாவை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் மாமாஸ்லாம். உங்கள் அப்பாவுக்கு இரிட்டேட் ஆகுது. உங்கள் அம்மா தெரியாதனமாக வர வச்சிட்டுன்ற மாதிரி உங்கள் அம்மா முழிச்சிட்ருக்காங்க. இப்படியே தான் வந்துட்டு ஸ்கிப் ஆகிட்டே போகுது. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இந்த சடங்கு டேட்டும் வருது. இப்போ உங்கள் மாமாஸ்னால் அவ்வளோ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு வெடி போடுறது, அப்படி சொந்தக்காரங்களை வர வைக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அந்த இது ரொம்பவே ஆடம்பரமாக வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. வான வேடிக்கை போடுறது அப்படி இப்படின்னு ரொம்பவே வந்துட்டு ஒரு ரேடியோ செட்டெல்லாம் கட்டி வாழை மரம்லாம் கட்டி பெரிய லெவலில் ஃபங்க்ஷனாக விசேஷமாக அப்படியே உங்கள் மாமாஸ்லாம் ரொம்பவே அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே உங்களை இப்போ வந்துட்டு ஒரு மஞ்சள் தண்ணியெல்லாம் கலக்கி அப்படியே வந்து உங்கள் மேலே தான் அப்படியே ஊற்றி விட்டுட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் மஞ்சளாலே அப்படியே நனையிறீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸ்லாம் வந்துட்டு ஒரே எல்லோ கலரில் ஒரே வந்து ஃபேஸ் பூரா மஞ்சளாக இருக்குது. அப்படியே அந்த க்ளோவில் உங்களை பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக, அதாவது வந்துட்டு இப்போ தான் அவங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க தலைக்கு. அந்த எல்லோ கலர் தண்ணியெல்லாம் அவங்க மேலே விழுகவும் அந்த எல்லோ கலர் தண்ணிக்கும் உங்களோட ஃபேஸோட ஒயிட்னஸ்க்கும் அவ்வளோ க்ளோயிங்காக நீங்கள் தெரியுறீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. நீங்கள் மேக்கப்பே இல்லாமல் அந்த வாட்டருக்கும் அதுக்கும் நீங்கள் அவ்வளோ க்ளோயிங்காக நீங்கள் தெரியுறீங்க. செம்மையாக இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. உங்கள் பாட்டி அப்படியே உங்களுக்கு அந்த ஹேண்டை வச்சு அப்படியே உங்களுக்கு சொடக்கு போடுறாங்க. இந்த காதில் போடுவாங்களே அந்த மாதிரி வந்து சொடக்கு போடுறாங்க. போட்டு என் ராசாத்தி ரொம்ப அழகாக இருக்கடி, நீ உன்னைய கட்டிக்க போகிறவே ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு மனசில் நினச்சிட்ருக்கீங்க,
என்னைய மாமாஸ் தான் கட்டிக்க போகிறாங்க, அப்போ அவங்க ரொம்பவே கொடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே மனசுலேயே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு உங்கள் அம்மா உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே உங்கள் ஹேரெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு பாவாடையை மாற்றி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க மேலெல்லாம் தொடச்சி விட்றாங்க. உங்கள் அம்மா தான் வந்து தோட்டி விட்டுட்ருக்காங்க. தோட்டி விட்டு உங்கள் ஹேரெல்லாம் வந்து நல்லாவே தோட்டி விட்டுட்டு இப்போ வந்துட்டு ஆரம் எடுத்து கொடுத்த சாரியை தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கட்டி விட்டுட்ருக்காங்க. அவர் எந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சேரீ எடுத்து கொடுப்பாருன்னா ஒரு ரெட் கலரில் வந்துட்டு பட்டு சேலை தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாரு. அதை தான் இப்போ வந்து உங்கள் அம்மா உங்களுக்கு கட்டி விட்றாங்க. அப்புறம் ஜிம்மின் எடுத்து கொடுத்த ஒட்டியானத்தை உங்களுக்கு வந்து ஹிப்பில் போட்டு விட்றாங்க. அப்புறம் வந்துட்டு தயாங்க எடுத்து கொடுத்த தோடை உங்களுக்கு காதில் மாட்டி விட்றாங்க. ஜிம்மி இது ஜேகே எடுத்து கொடுத்த கொலுசை உங்கள் காலில் மாட்டி விட்றாங்க. ஹோப் எடுத்து கொடுத்த வளையல உங்கள் கையில் மாட்டி விட்றாங்க. சுகா எடுத்து கொடுத்த நெக்லஸை உங்கள் கழுத்தில் மாட்டி விட்றாங்க. அண்ட் ஜின் எடுத்து கொடுத்த ரிங்கை உங்கள் ஃபிங்கர்ஸில் மாட்டி விட்றாங்க. அப்படியே டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு ஜுவல்ஸால் வந்து அலங்காரம் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு உங்கள் மாமாஸோடைய ஃபீல்ஸை உணர்றீங்க. அப்படியே உங்களுக்கு அது வேறு மாதிரி ஃபீலாக இருக்குது. உங்கள் அம்மா வந்து உங்கள் லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்றாங்க. உங்கள் ஃபேஸ்க்கு லைட்டாக ஃபவுண்டேஷன் பண்ணி விட்டு ரோஸ் பவுடர் போட்டு விட்றாங்க. அண்ட் அப்படியே உங்கள் ஐஸ்க்கு வந்து லைட்டாக வந்து ஐலைனர் போட்டு விட்டு மஸ்காரா போட்டு விட்டு கீழே கண்மை போட்டு விட்றாங்க. அப்படியே ஒரே ஒரு கல் புட்டு மட்டும் உங்களுக்கு வச்சு விட்றாங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே உங்கள் அம்மா இப்போ வந்து கூட்டிகிட்டு வராங்க உங்களை கையை பிடிச்சி. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஸ்டெப்லேருந்து ஸ்லோ மோஷனில் இறங்குறீங்க. பாய்ஸ் எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க, உங்கள் மாமாஸ் எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே பார்த்து ரசிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு தயாங் பார்க்குறாரு. உங்கள் காதில் போட்டிருக்குது அது வந்து ஜிமிக்கி தோடு தான் எடுத்து கொடுத்துருப்பாரு. அது வந்து லைட்டாக ஆடுது. அந்த ஆடுற அழகு அவர் அப்படியே அவங்க இயரோடு ஆடுறத அவர் அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. அப்படியே ஜேகே பார்க்குறாரு. உங்கள் காலில் கொலுசு போட்டிருப்பீங்க. அந்த ஜல்லுன்றது தேவதை நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஒவ்வொன்றா பார்த்து அவ்வளோதான் உங்களை பார்த்து சுக்கி போயிட்டாரு. அந்த கொலுசு சவுண்டை கேட்குறதுக்கு அதுக்கு வேறு ஒரு ஃபீலாக இருக்குது அவருக்கு. அப்படியே ஜிமின் பார்க்குறாரு. உங்கள் ஹிப்பில் ஒட்டியானம் மாட்டியிருக்கு. அந்த ஒட்டியானத்தில் லைட்டாக முத்து இருந்திருக்கும். அது வந்து உங்கள் ஹிப்போட உரசிட்டுருக்கு. அந்த உரசுறதை பார்த்துட்டு அவர் அவ்வளோதான் மெயின் மறந்துட்டார். அப்படியே வந்துட்டு உங்கள் ஹிப்பே தான் பார்த்துட்ருக்காரு, அந்த ஒட்டியானத்தையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போ ஜெய்ஹோப் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கையை வந்துட்டு அந்த இதை பிடிச்ச மாதிரி தான் நடந்து அந்த மாடி படிக்கட்டோட அந்த இது இருக்குல்ல பிடிச்சி இறங்குவாங்களா அந்த இதை பிடிச்சி இறங்கி வரீங்க. அப்படியே அதை பிடிக்கும் போது அந்த வளையல்லாம் வந்து உங்கள் ஹேண்டில் அது வந்து ஒரு க்ளோயிங்காக தெரியுது. எடுத்து கொடுத்த வளையல் அவ்வளோ க்ளோயிங்காக உங்கள் ஹேண்டில் கிடக்கிறத அவர் பார்க்குறாரு. அப்படியே உங்கள் கைக்கு அது வந்து ரொம்பவே பொருத்தமாக ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இப்போ ஜெய்ஹோப் நிற்கிறாரு. சுகா பார்க்குறாரு. இப்போ உங்கள் நெக்கில் அந்த வந்து நெக்லஸ் வாங்கி கொடுத்துருப்பார்ல அது வந்து உங்கள் நெஞ்சோடு வந்துட்டு ஒட்டிகிட்ருக்கு. அவர் வந்து திங்க் பண்ணுறாரு, உங்கள் ஹார்ட்டில் எப்பயுமே எனக்கு இடம் இருக்கலாம் ஏன் அப்படின்னு நினச்சிட்டே வந்துட்டு அந்த நெக்லஸை பார்த்துட்டே நிற்கிறாரு. இப்போ ஜின்னு தான் அப்படியே வந்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸில் அப்படியே அந்த ரிங்கை பார்க்குறாரு. அது அந்த பேங்கிள்ஸோட ரிங்கும் அப்படியே மெர்ச் ஆகி அது ஒரு க்ளோயிங்னஸ்ஸாக தெரியுது அவருக்கு. அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸை பார்க்குறாரு. அதில் நீங்கள் நெகபாலிஸ் போட்டிருப்பீங்க. அதோட அந்த ரிங்கும் செம்மையாக மெர்ச் ஆகி உங்கள் ஃபிங்கர்ஸில் அவ்வளோ அட்டாச் ஆகியிருக்கு. அப்படியே அதை பார்த்து வந்து ஜின்னு ரசிச்சுட்டே நிற்கிறாரு. இதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு பார்க்குற மாதிரி ஆரம்பங்களை டோட்டலாக ரசிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து திங்கிங் வேறு மாதிரி, டேய் நீங்களாம் என்னடா எடுத்து கொடுத்துருக்கீங்க, நான் மொத்தமாகவே வந்து எனக்கு கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு நிற்கிறாரு. ஏன்னா வந்துட்டு அவர் சாரீ எடுத்து கொடுத்துருப்பாரு, மொத்தமாகவே உங்களை கவர் பண்ணியிருக்க மாதிரி. அப்படியே அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு டோட்டலாகவே உங்களை ரசிச்சுக்கிட்டே எல்லாருமே நிற்கிறாங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்குலாம் வந்து உங்கள் மாமாஸை ரசிக்கிறீங்க, அதாவது ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் மாமாஸ் வந்து அவங்களுக்குள்ளே உங்களை ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியே வந்துட்டு பார்த்துட்டே நிற்கிறாங்க. நீங்கள் ஸ்லோ மோஷனில் அப்படியே இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டே அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டே இறங்கி வரீங்க. அப்படி நீங்கள் சிரிக்கும் போது அவங்க கன்னத்தில் குழி விழுகுது. இதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிற அழகெல்லாம் பார்த்தோம் அப்படியே மெய் மறந்து போயிட்டு நிற்கிறாங்க. அப்படியே வாயை பொழந்துட்டு நிற்கிறாங்க. அங்கே கொசுவெல்லாம் பறக்குது. இப்போ உங்கள் பாட்டி தான் கலாய்க்கிறாங்க, டேய் வாய்க்குள்ளே கொசு போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அது கூட அவங்க பாட்டி பேசுகிறத கூட யாருமே கவனிக்கல. அப்படியே உங்களை பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க. அப்படியே நீங்கள் இறங்கி வந்து ஸ்லோ மோஷன்லாம் இறங்கி வந்து இப்போ உங்கள் அம்மா வந்து அங்கே வந்து ஸ்டூலில் உட்கார வைக்கிறாங்க. அப்படியே உட்கார வச்சோடனே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த
அந்த இதுதான் சம்பிரதாயம் தான் போயிட்டுருக்கு. அப்படியே அவங்க ஃபேஸில் வந்துட்டு மஞ்சளை வச்சு விட்றாங்க, அவங்க நெத்தியில் வந்து குங்குமம் வச்சு விட்றாங்க. இந்த மாதிரியே தான் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அந்த இதெல்லாம் சம்பிரதாயம்லாம் இப்போ சடங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு வந்து தாய்மாமாசை வச்சு விட சொல்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு ஆளாக வராங்க. ஃபஸ்ட்டு சீனியர் ஆரம்ன்றனால ஃபஸ்ட்டு ஆரம் தான் வராரு. ஆரம் அவங்க சீஸில் வந்து இதை வச்சு விட்டு உங்கள் ஹேண்ட்லேயும் வந்து மஞ்சளை வச்சு விட்டு உங்கள் நெத்தியில் குங்குமத்தை வச்சு விட்டு போகிறாரு. இப்படியே ஒவ்வொரு ஆளாக வந்து வச்சு விட்டு உங்களை டீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஜிமின் வந்து உங்களை லிப்பில் வச்சு விட்டு போகிறாரு மஞ்சளை. ஜேகே வந்து உங்கள் ஹிப்பில் வச்சு விட்டு போகிறாரு. சுகா வந்து உங்கள் நெக்கில் வச்சுட்டு விட்டு போகிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு உங்களை டீஸ் பண்ணி ரொம்பவே வந்துட்டு மஞ்சளை வச்சு விட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள்லாம் கத்துறீங்க, ஐயோ மாமா என் மாமா இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கத்துறீங்க. அப்புறம் இங்கே அவ்வளோதான், அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சு அப்போ வீட்டுக்கு வந்திருக்க எல்லாத்துக்குமே வந்து கார்டன், அதாவது உங்கள் கார்டனில் வச்சு தான் வந்துட்டு சாப்பாடுமே வந்து போட்டுட்ருக்கீங்க. அதாவது சாப்பாடு வெளில ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, சாப்பாடு வந்திருக்கும். கார்டனில் வச்சு தான் சாப்பாடு வந்து போடுற மாதிரி வந்து பிளான் பண்ணி கார்டனில் வச்சு தான் இப்போ வந்து சாப்பாடுமே வந்து எல்லாத்துக்குமே பரிமாறிட்டு இது உங்கள் மாமாஸ் எல்லாருமே வந்து சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து எல்லாத்துக்குமே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உங்கள் அம்மா உங்களை தான் கூப்பிட்டு வராங்க, சாப்பிட வாடின்னு சொல்லிட்டு வெளில கூட்டிகிட்டு வராங்க. இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே உங்களை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோடனே இது உங்கள் மாமாஸ் கிட்ட சொல்கிறாங்க, டேய் வந்து என் பொண்ணுக்கு பரிமாறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் மாமாஸ் அங்கே பரிமாறிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு உங்ககிட்ட வந்துட்டாங்க. இப்போ உங்கள் அம்மாலாம் சொல்கிறாங்க, டேய் அங்கே பரிமாறிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அக்கா போக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்று உங்களுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே கத்துறாங்க, டேய் தம்பிங்களா இங்கே இட்லி எடுத்து வச்சுட்டு போங்களா, டேய் கேசரி கொஞ்சம் வைங்களான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இருங்க சார் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமாஸ் எல்லாமே உங்களை தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மானா உங்களை கூப்பிட்டது தப்பு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இட்லியை தூக்கிட்டு ஓடுறாங்க, ஒரு பக்கம் கேசரியை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஐயோ, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் விழுந்து அங்கே வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மாமா சொன்னானா எல்லாருமே இங்கே வந்து நின்றுட்டு உங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் சாப்பிடவே மாட்டீங்க, உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஏன்னா வந்துட்டு புதுசாக எல்லாமே போட்டிருக்கீங்களா, அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வேர்க்குது, அந்த இது ஸ்வெட் ஆகுது வந்துட்டு, ரொம்பவே வந்துட்டு நெக்லஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்போயுமே போடவே மாட்டீங்க. நீங்கள் எப்போயுமே வந்துட்டு பனியன் அண்ட் ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட லுக்கு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சிட்டி கேர்ள், அதனால் இப்படி தான் எப்போயுமே இருப்பீங்க. காதுலேயுமே ஒரு சின்ன தோடு மட்டும்தான் போடுவீங்க. அண்ட் எந்த ஒரு பொட்டுமே வைக்க மாட்டீங்க, கையில் பேங்கிள்ஸ் போட மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. உங்கள் கழுத்தில் கூட செயின் கூட போட மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய லுக் எப்போயுமே. இப்போ எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே வேர்க்குது, உங்களால் தாங்க முடியலை, ஓவராகவே ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. அதில் உங்களுக்கு சாப்பிடவே தோணலை. உங்கள் மாமாஸ்னால் உங்களுக்கு போட்டு திணிச்சு விட்றாங்க. தயாங்க இட்லியை பிச்சு வாயில் திணிச்சு விட்றாரு. சுகா இது கேசரி எடுத்து வாயில் திணிச்சு விட்றாரு. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்றா எடுத்து உங்கள் வாயில் திணிச்சு விட்றாங்க. நீங்கள் உங்களால் சாப்பிடவே முடியலை. இருந்தாலுமே வந்துட்டு மாமா சூட்டி விட்றாங்க, எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்னு நீங்களுமே சாப்பிட்றீங்க. இங்கேலாம் உங்கள் அம்மா கத்துறாங்க, டேய் இங்கே வந்து பரிமாறுங்கடா, அவளை பார்த்து இது போகணுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனால் யாருமே உங்களை விட்டு விலகவே மாட்டுறாங்க. இதெல்லாம் அவங்க பாட்டி ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து தான் அந்த நாளுமே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் ரூமில் போயிட்டு அன்றைக்கி வந்து அந்த விசேஷமும் முடிஞ்சு உங்கள் ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே பேங்கிள்ஸ், நெக்லஸ், எல்லாம் சாரீ, கொலுசு எல்லாத்தையுமே வந்து கழட்டி ஒரு பொக்கிஷமாகி உங்கள் கபோர்டில் எடுத்து வச்சுட்டு திருப்பியுமே நீங்கள் வந்துட்டு பனியன் அண்ட் ஷார்ட்ஸ் இதை தான் மாட்டியிருக்கீங்க. உங்கள் மாமாஸ் வராங்க. என்ன ஓயன் திருப்பியுமே இந்த ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமா இந்த ட்ரெஸ் தான் மாமா எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் போடக்கூடாது, இப்போ சேலையில் எவ்வளோ அழகாக இருந்த, அதை போடு. ஐயோ நான்லாம் அதெல்லாம் போடவே மாட்டேன், அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகலை. எனக்கு அதை இழுத்துட்டு வர்றதுக்குள்ளேயும் எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. இல்லை சேலையை வேறு கட்டிக்கிட்டு அதை வேறு தூக்கிக்கிட்டே அலைய வேண்டியதாக இருக்குது. எனக்குலாம் நீங்கள் சேலை கட்டிட்டு சுத்தமாக இருக்கவே முடியல. அதெல்லாம் ஃபோட்டோகிராஃபராக போட்டு படாப்படுத்திட்டாரு. அப்படி நில்லு இப்படி நில்லுன்னு. யார் நீங்கள் தான் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஆமாம் நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம். எவ்வளோ அழகழகாக ஃபோட்டோ எடுத்தாங்க பார்த்தீங்களா? ஐயோ ஃபோட்டோ எடுக்க சொல்லி ஒவ்வொரு போஸாக கொடுக்க சொல்லி என்னை பாடாப்படுத்திட்டாரு. ஏற்கனவே நான் கழுத்தில் போட்டிருக்க மாலை வேறு எனக்கு வெயிட்டு, இல்லை கட்டியிருக்க சேலை வேறு ரொம்ப வெயிட்டு. சேலை யார் எடுத்தா எனக்கு? நான் தான். என்ன மீனமா இவ்வளோ வெயிட்டாக சேலை எடுத்து கொடுத்துருக்கீங்க. நெக்லஸ் யார் எடுத்தா எனக்கு? நான் தான். என்ன நெக்லஸ் இவ்வளோ வெயிட்டாக எடுப்பீங்க? கழுத்தே எனக்கு வலிச்சிருச்சு தெரியுமா? ரிங்கு யார் எடுத்து கொடுத்தா? நான் தான். என்ன ரிங்கு நீங்கள் தான் மாமா கரெக்டாக என் மனசை புரிஞ்சு சின்னதாக எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு ஜின்னுட்டு சொல்கிறீங்க. எல்லாருமே ஜின்னை பார்த்து முறைக்கிறாங்க. அப்படியே கொலுசு யார் எடுத்து கொடுத்தா? நான் தான். என்ன அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. கொலுசு சின்னதாக எடுக்க மாட்டிங்களா? இவ்வளோ பெருசாக தான் எடுப்பீங்களா? என் கால் வலிச்சிருச்சு தெரியுமா? தோடு யார் எடுத்தா? நான் தான். என்ன ஏன் தயாங்க மாமா இவ்வளோ பெருசாக எடுத்துருக்கீங்க, சின்னதாக எடுக்க மாட்டிங்களா? இவ்வளோ பெரிய தோடா மொக்கையாக எடுத்துருக்கீங்க.
சரி வளையல் யார் எடுத்தா? ஒயன் நான் தான். ஆ வளையல் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எடுக்க மாட்டீங்களா? இவ்வளோ வளையல் தான் கை ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு கை ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிடுச்சு தெரியுமா? இல்லை ஒயன், என்னைக்காவது ஒரு நாள் தானே போடுற, அதனால தானே எடுத்து கொடுத்தோம். சரி சரி மூஞ்சியை தூக்காதீங்க. எல்லாமே எனக்கு நல்லா இருந்துச்சா? தேவதமாக இருந்த ஒயன், தேவதமாக இருந்த. அழகாக இருந்தீனா? அழகாக இருந்தடி, அழகாக இருந்த என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வந்து உங்களை அப்படியே வந்து திஷ்டி கழிப்பாங்களா அந்த மாதிரி வந்து சொடக்கு வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற பார்த்துட்டு தயவுசெய்து இந்த ட்ரெஸ்லாம் போடாதவோ, என் ட்ரெஸ்ஸை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கன்னா ஆஹா எனக்கு இந்த சேலை இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதும்மா, நீங்கள் என் ஸ்டைலுக்கு மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் மாமாஸ்லாம் சரி ஓயனை நீ தூங்கு, நாங்கள் போய் தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. ஏன் மாமா டெய்லியுமே வெளியிலேயே படுத்து தூங்குறீங்க? வீட்டுக்குள்ளே தூங்க வேண்டியதானே? இவ்வளோ பெரிய வீடு, அப்புறம் எதுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே தூங்காமல் வெளில போய் தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை ஏன்னா எங்களுக்கு வீட்டுக்குள்ளே தூங்குறதுக்கு பிடிக்கல, அங்கெல்லாம் கிராமத்தில் வந்துட்டு வெளியில் தான் படுத்து தூங்குவோம், அங்கெல்லாம் எங்களுக்கு வெளிக்காற்று தான் பிடிக்கும், எங்களுக்கு வீட்டுக்குள்ளே தூங்குறதே எங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் நாங்கள் வெளியில் படுத்து தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே மாமா நானுமே உங்களோட வெளில வந்து தூங்கட்டுமா? சே நீலாம் எங்கள் கூட தூங்கக்கூடாது, நாங்களாம் பசங்க, நீ பொண்ணு, என் கூடலாம் தூங்கக்கூடாது. ஏன் மாமா அப்படிலாம் பண்ணுறீங்க? நான் இன்றைக்கி ஒரு நாள், அப்புறம் நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்க, அப்புறம் நான் மட்டும்தானே இங்கே சிங்கிளாக இருப்பேன். இன்றைக்கி ஒரு நாள் மாமா ப்ளீஸ் மாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. ஐயோ அக்கா வெய்வா, மாமா வெய்வாங்க, அவங்க எல்லாம் தூங்கட்டும், தூங்கினதுக்கப்புறம் நான் வந்து உங்களோட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் மாமாஸுமே சரி சின்ன பொண்ணு தானே கேட்குறான்னு சொல்லிட்டு அவங்களுமே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க போயிட்டு அப்படியே வெளில வந்து துண்டை விரித்து படுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே தூங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படியே நைஸாக எழுந்திரிச்சு வெளில போகிறீங்க. அப்படியே உங்கள் மாமாஸ்க்கெலாம் நடுவில் போய் நீங்கள் படுத்துக்கிறீங்க. படுத்துக்கிட்டு உங்கள் மாமாஸ்கிட்ட கேட்குறீங்க, மாமா என்ன ஓயன், மாமா எப்போ ஊருக்கு போகிறீங்க? நாளைக்கு கிளம்பிடுவோம் ஓயன். ஏன் மாமா, ஏன் போகிறீங்க? என்ன பண்ணுறது, அங்கே வயல் இருக்குல்ல, வயலில் வேலை இருக்குல்ல, அறுவடை இருக்குல்ல, அறுவடைலாம் பண்ணணும்ல, நெல்லெல்லாம் விளைஞ்சிருச்சு ஓயன், நிறையவே வந்து வேலை இருக்குல்ல, அங்கே போய் அதை பார்க்கணும்ல. இங்கே வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஒரு வாரமாக இங்கே தானே இருந்திருக்கோம், அங்கே வேலைலாம் நிறையா இருக்குது ஓயன், அதனால தான் நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம். ஸோ என்னம்மாம்மா நீங்கள், நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் மாமா. நாங்களும் தான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். இப்போ என்ன அவ்வளோதான், நாங்கள் போன 2 நாள்லேயே நீ அங்கே வந்துடுவேல? என்னது 2 நாளில் நாங்கள் வந்துடுவேனா? ஆமாம், உனக்கு அங்கே பெரிய சடங்காக வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு நாங்களாம் சொல்லியிருக்கோம். அதனால் அக்கா வந்து உன்னை அங்கே கூட்டிகிட்டு வந்துடுவா, அங்கே வச்சு பெரிய சடங்கு பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே உனக்கு ஒரு வாரம் ஸ்கிப் ஆயிரும், நாங்களுமே உன்னை பார்த்துக்குருவோம், நீயுமே எங்களை பார்த்துக்குருவ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமாஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வெளியில் வந்து எல்லாருமே படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. உங்கள் அம்மா காஃபியை போட்டு வந்து உங்கள் மாமா உசுப்புறாங்க. பார்த்தா நீங்களுமே அங்கே படுத்து கிடக்கீங்க. அப்படியே எல்லாத்தையும் உசுப்புறாங்க. எந்திரிங்கடா, எந்திரிங்கடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உசுப்புறாங்க. எல்லா மாமாசும் எந்திரிக்கிறாங்க. காஃபி கொடுத்துட்டு உங்களையும் உசுப்புறாங்க. நீங்கள் எந்திரிக்கவே மாட்டீங்க, நீங்கள் சரியான தூக்கம், எந்திரிக்கவே இல்லை. இப்போ அப்படியே வந்துட்டு உங்கள் மாமாஸ் தான் சவுண்டு விடாதீங்க, நாங்களே கொண்டு வந்து இவ்வளோ ரூமில் போட்டுறோன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஜிமின் தான் உங்களை அப்படியே தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே உங்களை தூங்க போடுறாரு. நீங்கள் நல்லா சரியான தூக்கம், ஏன்னா தன்னால் வந்துட்டு தூங்கியிருக்கவே மாட்டேங்க, கீழே தானே படுத்திருப்பீங்க, அதனால் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு பெட்டில் படுக்க போடுறாங்க. நல்லாவே சூப்பராக ரொம்பவே தூக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் சரியான தூக்கத்தில் இருக்கீங்க, அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளோதான். இப்போ உங்கள் மாமாசும் அப்படியே ஊருக்கு கிளம்பி நிற்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. எல்லாருமே கிளம்பி நிற்கிறாங்க. நின்னோடனே உங்களுக்கு அழுக வந்துருச்சு. அப்படியே போயிட்டு அழுதுகிட்டே உங்கள் மாமாஸ்லாம் ஹக் பண்ணுறீங்க. மாமா போகாதீங்க மாமா, இங்கே இருங்க மாமா, இங்கே இருங்க மாமான்னு சொல்லிட்டு உங்கள் மாமாஸ்லாம் போயிட்டு ஹக் பண்ணுறாங்க, ஹக் பண்ணுறீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ 2 நாளில் அங்கே வந்துடுவ, நீ வந்ததுக்கப்புறம் அங்கே வச்சு பெரிய சடங்குன்னு ஒரு வாரம் கிட்ட போயிடும், அது வரைக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து தானே இருப்போம். ஸோ அழுகாத போயிடும், அழுகாதன்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. உங்கள் அம்மாவும் சமாதானப்படுத்துகிறாங்க, உங்கள் அப்பா சமாதானப்படுத்துகிறாங்க, உங்கள் பாட்டியும் சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லாருமே உங்களை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கீங்க. நீங்களாம் அழுதுகிட்டே இருக்கீங்க, எங்களை விட்டுட்டு போகாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நீங்களுமே இங்கே இருங்க மாமா, இங்கே இருங்க மாமான்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவங்க வந்து கிராமத்தில் நிறையவே வேலை இருக்குது, நாங்கள் போய் தான் ஆகணும், எனக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுமே உங்களை பிரிய மனசு இல்லை. அப்படியே அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நீங்கள் இங்கே அழுதுகிட்டேம்மா, எப்போம்மா 2 நாள் போவோம், எப்போம்மா கிராமத்துக்கு போவோம், எப்போம்மா மாமாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கீங்க. சரிடா, இந்த பின்னி சீரியஸ் இந்த எபிசோடு 1 நான் இங்கேக்குள்ளே முடிச்சுக்கிறேன். சரி, அப்புறம் எபிசோட் 2ல் பார்ப்போம்.
நீங்களாம் நினைப்பீங்க இல்லை ரொமான்ஸ்லாம் வருமான்னு சொல்லிட்டு கேட்கலாம். வரும்டா, வரும். இதில் வந்து 7 ஹீரோஸுன்ற இருக்கிறனால 7 ஹீரோஸோட ரொமான்ஸும் வரும். ஒயனை ஒரு ஹீரோயினா ஒயனை மட்டும் கொடுத்துருக்கேன், 7 ஹீரோஸு. ஸோ ரொமான்ஸ் கண்டிப்பாக வரும், வேறு லெவலில் ரொமான்ஸ் வரும். ஸோ யாருமே நீ வேயக்கூடாது. எத்தனை எபிசோடு வரும்லாம் தெரியாது எனக்கு, அது எனக்கே தெரில. ஏன்னா நான் இமேஜின் பண்ணி வச்சுருக்க ஸ்டோரி அப்படி. என்னோட டூரேஷன் பொறுத்து, என்னோடய டைமிங்கை பொறுத்து தான் வந்துட்டு நான் ரெடியே பண்ணுவேன். இதுவுமே ரொம்பவே வேகமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன்டா ஆர்மிஸ். ஸோ கோச்சிக்காதீங்க. இது கொஞ்சம் ஃபன்னாகவும் போகும், கொஞ்சம் ரொமான்ஸாகவும் போகும், அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸாகவும் போகும். எல்லாமே கலந்த ஒரு மிக்சடாக தான் இந்த ஸ்டோரியுமே எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோரி கேட்ட நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் ஹாப்பி பர்த்டேடா ஒன்ஸ் அகெயின். ஓகேவா? ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆர்மிஸும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இதே மாதிரி எனக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்கடா ஆர்மிஸ். சரிடா, இதை பார்த்துட்டு இருக்கும்போதே இடையில நம்ம ஜிமினுக்கு ஒரு 1 ஷாட் பார்த்துலுமா. ஹீஸ் மை செகண்ட் ஒய்ஃபு சீசன் 2 போட போகிறேன். அண்ட் சுகாக்கு நெக்ஸ்ட் பாட்டு கேட்குறீங்க, அதையுமே இந்த வீக்கில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். இதையும் பார்ப்போம் அதையும் பார்ப்போம், மிக்சர் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சிருவோம். ஓகேவாடா? சரி, ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். பாய்.